சர்வ வல்லமையுள்ள தேவனே, சாவாமையுள்ளவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இந்த நாளிலுமாய் ஆண்டவரே கர்த்தாவை ஆராதிக்க அநேக காரியங்களை உமக்காக செய்ய நீங்க உதவி செய்து இந்த நாளிலுமாய் கூட ஆண்டவரே கர்த்தாவுடைய வார்த்தை தியானிக்க வந்திருக்கிறோம். நீர் எப்படிப்பட்டவர் என்று ஒவ்வொரு வேத வார்த்தையும் வெளிப்படுத்துகிறதப்பா. அதை காணும்படியான கண்களும், அதை கேட்கும்படியான செவிகளும், அதை தியானிக்கும்படியான இருதயத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் பலன் கொள்ளும்படி கர்த்தாவே கிருபை செய்யுங்கப்பா. உலக பலன் அல்ல, பணத்தின் பலன் அல்ல, ஆண்டவரே அறிவின் படிப்பின் பலன் அல்ல, தெய்வீக இந்த பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி இந்த சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபடுகிறார். வந்த ஒருவரும் கர்த்தா பெருமையா செல்லாதபடி மிகுந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டு போக பெரிய காரியங்களை செய்வீரார். எங்களுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, आमेन आमेन आमेन। ऐसे उतारवो, कृपया आप बैठ सकते हैं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமையாகட்டும். परमेश्वर के पवित्र नाम की हम महिमा करते हैं। இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். आज के दिन भेगे हुए आप सभी को प्रभु यीशु के नाम से शुभकामनाएं दे रहा हूँ। நல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? क्या आप खुश है? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? हाथ उठा कर हालेलुया कहेंगे। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। தேசத்துல அநேக இடங்கள்ல பயங்கரமா வைரஸ் பரவி கொண்டிருக்கிறது என்று செய்தித்தாள்களிலும் நியூஸ் சேனல் எல்லாம் நீங்க பாப்பீங்க. हमारे देश के अंदर महामारी सब जगह में फैल रहा है करके देख रहे हैं। அதனால மிகுந்த ஜாக்கிரதையா இருங்க. அடிக்கடி ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க. உடைய பிள்ளைங்க ஸ்கூல் போகும்போது கூட நீங்க மாஸ்க் போட்டு அனுப்பிச்சிங்கன்னா ரொம்ப சேஃப்டியா இருக்கும். और इसीलिए अगर बहुत सतर्क रहना और हाथ बार बार धो लेना। अगर आपके बच्चे लोग स्कूल जाते हैं उनके मास्क का सजेशन करना। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. प्रभु आपको आशीष करे। இந்த நாளிலே நம்ம இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம். आज के दिन ये वचन हम इधर ध्यान किए हैं। சங்கீதங்கள புத்தகம் 4ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசித்தோம். भजन संहिता 4 और 8वां वचन यूं पढ़े हैं। இங்க சங்கீதக்காரன் இப்படியா சொல்லுகிறார். और इधर भजन संहिता वाला यूं कहता है, சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை செய்வேன், मैं शांति से लेट जाऊंगा और सोऊंगा, கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர், क्योंकि ये यहोवा केवल आप ही मुझको एकांत में निश्चित रहने देते हैं। நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். और केवल आप मात्र एकांत में मुझे निश्चिंत रहने देते हैं। அவர் எதை ஃபீல் பண்றாரோ அப்படி என்ன செய்யற பாடலா அவர் எழுதி அவர் பாடுவது வழக்கம். और उनको जो महसूस होता है उस महसूस को आकर एक गीत में वो बदलते हैं। மனுஷனுக்கு பார்க்கும்போது நித்திரை ரொம்ப முக்கியமா. देखो हमारे इंसान लोगों को नींद की आवश्यकता बहुत है। அதனால உணவு உடை உறைவிடம் என்று சொல்லுவாங்க. और खाना पीना और मकान यूं कहा जाता है। உணவு உடை உறைவிடம் और आगे खाना पीना मकान ऐसा बोला जाता है। அப்புறம் பாத்தீங்கன்னா சாப்பிடுறது உடுத்துறது ஒரு வீடு எதுனா படுத்து தூங்குவதற்காக. और खाने का कपड़े पहनने का और एक जगह जहाँ लेट सकते हैं। ஒரு சின்ன சிட்டுக்குருவி கூட என்ன செய்யும், தான் இருக்கும்படிக்கு ஒரு அழகான கூடு கட்டி கொள்கிறது. और एक चिड़िया भी देखो तो उसके रहने के लिए एक स्थान एक घोंसला बनाता है। மிருகங்களும் குகைகளை அடைக்கலமா என்ன செய்து தெரிந்து கொள்ளுகிறது. और जानवर भी देखो तो गुफाओं का अपना सना बनाता है। மனுஷனும் அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற பிரகாரம் ஒரு வீடை கட்டி கொள்ளுகிறார்கள். और इंसान भी देखो तो राजा से प्रजा तक उनकी हैसियत के हिसाब से वो रख लेते हैं। நானும் பார்க்கும்போது குடிசை முதல் பெரிய ஒரு ஸ்டார் ஹோட்டல் வரைக்கும் எல்லா ஹோட்டல்ல கூட நான் தங்கி பார்த்திருக்கிறேன். ஆகையினால எப்படிப்பட்ட வீடா இருந்தாலும் கர்த்தர் நித்திரை கொடுக்காமல் இருந்தா அந்த இடம் சுமூகமா ஆசீர்வாதமா இருக்காது. देखो मैं स्टार होटल से लेकर झोपड़ा तक मैंने देखा है, परंतु प्रभु अगर निद्रा यानी नींद ना दे तो उधर आशीर्वाद नहीं है। ஆகையினால பசி ருசி அறியாதுன்னு சொல்லுவாங்க. क्योंकि भूख में स्वाद नहीं पता चलेगा। தூக்கம் சுகம் அறியாதான். और नींद आएगा तो भी चैन पता नहीं चलेगा। நல்ல பசி இருந்தா எந்த கசப்பான ஆகாரம் கூட தித்திப்பா இருக்கும். अगर हमको बहुत भूख लगेगा तो कड़वा वस्तु भी मीठा करके खाएंगे। வயிறு நிரம்பிச்சுனா தான் அதுல உப்பு இருக்கா மிளகாய் இருக்கா அது காரம் இருக்கா எல்லாத்தையும் அலசும். अगर वो भूख मतलब पेट भर जाएगा तो ही नमक और वैसा सब वो सोचेगा। நல்ல தூக்கம் இருந்தா நல்ல குர்லான் பெட்டு தான் தேவை, 5 ஸ்டார் ஹோட்டல் தான் தேவைன்னு இல்ல.
எங்க வேணாலும் படுத்து சில நேரத்துல பாய் இல்லாமலும் அப்படியே படுத்தா கூட தூக்கம் வந்து अगर हमको अच्छे से नींद आ जावे तो देखो तो कोरोना बेड या फाइव स्टार होटल की जरूरत नहीं पड़ेगा, कभी कभी चटाई ना हो तो भी अपने सो जाएंगे। ஒரு நிம்மதியான தூக்கம் வரும் एक चैन से नींद। நமக்கு தூக்கம் வரலன்னா எப்படிப்பட்ட பெட்ல படுத்தாலும் அது வேஸ்ட் தான் अगर हमको नींद नहीं आता है हम कैसे भी बेड में सोए वेस्ट है। ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு மனுஷன் என்னென்னலாம் தேவை அதெல்லாம் கம்ஃபர்டபுளா அந்த ரூம்ல பண்ணிருப்பான் एक स्टार होटल में देखो तो एक इंसान को क्या क्या आवश्यकता है वो सब वो करते थे। நல்ல தூக்கம் வரணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா இது போல ப்ளூ லைட் அப்படியே லைட்டா ப்ளூ லைட் போட்டிருப்பாங்க அதை பார்த்தாவே தூக்கம் வரும் சயின்டிபிக்கலி और आकर देखो तो नींद आने के लिए ब्लू लाइट डालते हैं, उसको देख के नींद आएगी। அப்படியே பெட்டுக்குள்ள அப்படியே வந்து ப்ளூ லைட் எரியும் அதை பார்க்கும்போது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வரும் और बेड के नीचे ब्लू लाइट जलेगा, ऑटोमेटिकली सो जाएंगे। மனுஷன் நல்லா தூங்கணும்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க எல்லாம் வசதிகளை பண்ணி கொடுக்குறாங்க அது அவங்களுக்கு கமர்ஷியலா இருந்தாலும் மனுஷனை கம்ஃபர்ட் பண்றதுக்காக அவங்க பிரயாசப்படுகிறாங்க और ये देखो तो अगर इंसान को अगर विश्राम मतलब शांति रखने के लिए वो आकर ऐसे कार्य करते हैं। ஆகிய அந்த நாள்ல மனிதன் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு படுத்து தூங்கணும் அவன் புசிக்கணும் உடுக்கணும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி அவன் இமயம் முதல் குமரி வரைக்கும் பிரயாசப்படுகிறான் பிரயாணப்படுகிறான் और इंसान देखो शांति से खाना पीना खा के लेटने के लिए ओके देखो कन्या से लेकर आकर हिमेल तक वो जाता है। ஆனா இங்கே சங்கீதக்காரனாகி தாவீது பார்க்கும்போது அவர் சொல்றாரு அவர் உணர்ந்து தனக்குள்ள என்ன நடக்குதுன்னு உணர்வதை அவர் எழுதி வைத்து பாடலா பாடுகிறார்। भजन संहिता वाले को उसके अंदर क्या एक फीलिंग्स होती है उसके हिसाब से वो गीत लिख के भजन संहिता लिखता है। அதுல ஃபர்ஸ்ட் முதல் பகுதி பாத்தீங்கன்னா சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன் मैं शांति से लेट जाऊंगा और सो जाऊंगा। தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சமாதானமான ஒரு படுக்கை சமாதானமான ஒரு நித்திரையை தேவன் கொடுக்கிறார்। देखो परमेश्वर के बच्चे लोगों को एक शांति से लेट जाने का और नींद आने के लिए परमेश्वर देते हैं। இரண்டாவது பகுதி அவர் சொல்றாரு दूसरा भाग प्रभु जी यूं कहते हैं, ஆண்டவரை பார்த்து சொல்றாரு प्रभु से यूं कहते हैं, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறவர் केवल आप ही मुझको एकांत में निश्चिंत रहने देते हैं। நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்। आप एकमात्र मुझे निश्चिंत रहने देते हैं। ஒரு பிள்ளைக்கு பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பெட் எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தாயினுடைய பார்க்கும்போது மடிதான் அந்த குழந்தைக்கு இன்பமான ஒரு பெட்டா இருக்கும்। देखो एक बालक को एक अच्छा सा एक श्रेष्ठ बेड करके हम कहते हैं तो माँ का कोख। அந்த குழந்தைய பார்க்கும்போது தாயினுடைய அந்த மடியில படுத்து தூங்குறதா ரொம்ப இன்பமா ரொம்ப வந்து விரும்பும்। और माँ के कोख में सोना ही वो बालक को बहुत अच्छा लगता है। அந்த குழந்தை எடுத்து பக்கத்துல பெட்ல கடத்தினா கூட பிள்ளைங்க வந்து மறுத்துரும் வேண்டாம் நான் வந்து இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி। तो बालक लोग को अगर वो उसको लेके अलग बेड में हम डाल देवे तो भी बोलेगा नहीं मेरे को इस ही रहना है। ஆகையால இந்த சங்கீதக்கார ஒரு ஆண்டவரை ஒரு தாயை போலவோ அந்த படுக்கையை ஒரு தாயினுடைய மடி போலவோ என்ன செய்கிறார் நினைத்து அவர் சமாதானத்தோடு கூட படுத்து நித்திரை செய்கிறார் உணர்கிறார் ஆண்டவரே நீர் ஒருவர் என்னை சுகமா தங்க பண்ணுகிறேன் என்று அந்த உள்ளத்தின் உணர்வோடு கூட ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக இந்த வார்த்தைகளை எழுதுகிறார்। और इधर भजन संहिता वाला ये आकर एक परमेश्वर को एक माँ के समान तुलना करके उनके कोख को एक बेड करके वो आकर ऐसा करके वो लिखता है। இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ये वचन सुनने वाले मेरे प्रिय परमेश्वर के बच्चे, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன் आज का दिन मैं आपको यूं कहता हूँ, நீங்க சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறவர்களா? क्या आप शांति से सोते हो? உங்களை ஆண்டவர் சுகமாய் தங்க பண்ணுகிறாரா? परमेश्वर आपको सुख से रखे हैं। இந்த ரெண்டு கேள்வியின் மத்தியில தான் அந்த வசனத்தை நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம்। ये दो सवाल के ऊपर ये वचन को हम जारी करेंगे। அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இல்லாத நாட்கள்ல மொபைல் இல்லாத நாட்கள்ல பாத்தீங்கன்னா உட்கார்ந்து ஃப்ரெண்ட்ஸோடு கூட குடும்பமா சேர்ந்து பல விதமான காரியங்களை பேசி சிரித்து அந்த நேரத்தை கழித்த நாட்கள் உண்டு। देखो उन दिनों में जब कंप्यूटर नहीं था, जब मोबाइल नहीं था, उन दिनों में लोग आकर एक दूसरे से बात करके खुशी से रहते थे। சின்ன பிள்ளைங்களா போய் கிரவுண்ட்ல வந்து பல மணி நேரம் ஆடுவாங்க। और छोटे बच्चे देखो तो ग्राउंड में बहुत कलाक खेलते थे। அப்ப பார்க்கும்போது நிறைய டைம் இருக்கிற மாதிரி தெரியும்। और तब ऐसा लगता था बहुत टाइम है। அப்பவும் 24 மணி நேரம் தான், இப்போ 24 மணி நேரம் தான்। तभी भी 24 कलाक था और अभी भी 24 कलाक ही है। இப்போ டைமே இல்லாதது போல ஒரு ஃபீல் ஆகும்। अब टाइम नहीं है ऐसा फील होता है। எல்லாரும் சொல்ற வார்த்தை டைம் இல்ல। और सब लोग एक ही शब्द कहते
लेते टाइम नहीं है, வேதம் வாசிக்க டைம் இல்ல, बाइबल पढ़ने के लिए टाइम नहीं है, ஜெபிக்க டைம் இல்ல, प्रार्थना करने के लिए टाइम नहीं है, ஆராதிக்க ஆண்டு டைம் இல்ல, आराधना करने के लिए टाइम नहीं है, ஃப்ரெண்ட்ஸ் சந்திக்க டைம் இல்ல, और फ्रेंड से आकर मिलने के लिए टाइम नहीं है, அப்பா அம்மாவோடு கூட உட்கார்ந்து பேச டைம் இல்ல, और माता पिता के साथ बैठ के वार्तालाप करने का टाइम नहीं இப்படி है। எல்லாத்துக்கும் ஒரே பதில் பார்க்கும்போது டைம் இல்ல, டைம் இல்ல, டைம் இல்ல. और सभी का एक ही जवाब है, मेरे पास टाइम नहीं है, टाइम नहीं है, टाइम மனுஷன் नहीं है। பார்க்கும்போது சமாதானம் இல்லாம அலைந்து கொண்டிருக்கிறார். और इंसान देखो तो बिना समाधान से घूम रहा ஆனா है। தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார்னா ஒரு சமாதானமான நித்திரை கொடுக்கிறார். और परमेश्वर के बच्चों को परमेश्वर एक समाधान का नींद देते हैं। அவன் புசிக்கிற ஆகாரம் கூட வேக வேகமா சாப்பிட்டு அவன் ஓடுற மாதிரி இல்ல. அவன் வசனம் சங்கீதம் 23 சொல்லப்படுகிறது, கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டில் என்னை நடத்துகிறார். और भजन संहिता वाला यूं कहते हैं, यहोवा मेरा चरवाहा है, मुझे कुछ घटी ना होगी, वो मुझे हरी हरी चराइयों में ले जाके सुखदाई के झरने के किनारे ले அந்த जाएंगे। நல்ல மேய்ப்பன் ஆடுகளை என்ன செய்கிறார், அவன் புல்லு மேய்ந்த பிறகு தண்ணீர் குடிக்க மாலை நேரத்தில் அந்த ஆடுகளை நடத்துகிறார். और अच्छा चरवाहा क्या करता है, भेड़ बकरी को चराने के बाद वो एक पानी के शाम को पानी के पास लाता है। ஒரு குளம், குட்டை, ஏரி இப்படிப்பட்ட நின்னு அந்த ஓடுகிற தண்ணியில நிக்கிற அமர்ந்த தண்ணின்னு சொல்லுவாங்க, அந்த அமர்ந்த தண்ணீர் அண்டையில தான் அந்த ஆடுகளை நடத்துவான். वो बहने वाले पानी के सोते के पास नहीं लेकर आएगा, परंतु तलावड़ी जैसे पानी ठहरती है उस जगह में वो लेकर आएगा। ஆகையால சாப்பிடும் போது அந்த தண்ணீர் குடிக்கும் போது எந்த சலசலப்பு இருக்கக்கூடாது, எந்த பயத்தோடு அது குடிக்க கூடாது. அது ரொம்ப பீஸ்ஃபுல்லா நல்ல தண்ணி குடிக்கணும்னு சொல்லி அமர்ந்த தண்ணீர் இடத்துல நடத்துவான். और वो देखो डर के मारे वो इसके ना हो, परंतु उस शांति से वो पानी पीने के लिए जो थमेला जो ठहरेला पानी है वो पानी के सोते के पास ले जाएगा। தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருந்தா இந்த காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கணும். अगर परमेश्वर का आशीर्वाद हमारे साथ है तो ये कार्य हमारे अंदर होना आवश्यकता है। நல்ல நம்ம சமாதானமா படுத்து நித்திரை செய்யணும். और हम अच्छे से समाधान से हमको आकर सोना है, நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து சாப்பிடணும். और हमको एकदम शांति से यानी चैन से हम बैठ के खाना खाना है, பீஸ்ஃபுல்லா நம்ம தண்ணீர் குடிக்கணும். और चैन से हमको पानी पीना है। இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரே பரபரப்பு 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 தான். और परमेश्वर के बच्चों को देखो तो हलचल हलचल हलचल। ஆகையால நல்ல சமாதானமான நித்திரை இல்லை, समाधान की नींद नहीं है, நல்ல சமாதானமான ஒரு ஆகாரம் இல்ல, एक समाधान से खाना नहीं ஒரு है, சமாதானமான தண்ணீர் குடிப்பது கூட கிடையாது. एक समाधान से पानी नहीं पी पाते। முகமதுரிகள் சொல்றாங்க தண்ணீர் நின்னு குடிக்கவே கூடாது. और अगर इस्लाम लोग कहते हैं कि पानी आकर खड़े रह के नहीं पी எவ்வளவு सकते, அவசரம் இருந்தாலும் உட்கார்ந்து தான் தண்ணி குடிப்பான். अगर कितना भी उतावली हो बैठ के पानी ஏன்னா पिएंगे। அந்த தண்ணீர் சரீரத்தின் உடல்ல அது போகும்போது அது அவசரமா போக கூடாது, அது பொறுமையா நிதானமா அந்த சரீரம் இறங்கணும். அப்பதான் கிட்னிக்கு ரொம்ப லோடு விழாது, கிட்னி சரியா செயல் இழக்கும். அப்படியே கடக்கடன்னு அப்படியே குடிக்க கூடாது, பொறுமையா அமர்ந்து தண்ணீர் குடிக்கணும்னு சொல்லி அவங்களுடைய வழிபாடுகளை அவங்களுக்கு போதிக்கிறாங்க. और उनको आकर रीति रिवाज के अनुसार देखो तो पानी आकर गट गट करके नहीं पीना है, परंतु शांति से आराम से उससे निगलना है, ऐसा बोलते எவ்வளவு हैं। அவசரம் இருந்தாலும் உட்கார்ந்தா தண்ணி குடிப்பான். वो कितना भी उतावल हो बैठ के ही पानी पिएंगे। ஓடுற வேகத்துல என்ன செய்வான், அப்படியே கடகடன்னு ஊத்திட்டு ஓடிட்டே இருப்பான். और दूसरा लोग आके दौड़ते दौड़ते पी के निकल जाएंगे, அதனாலதான் சரீரத்துல பல பிரச்சனை. और इसीलिए शरीर में बहुत प्रॉब्लम। சயின்டிபிக்கலா கூட சயின்டிஸ்டுங்க டாக்டர்ஸ் கூட அததான் சொல்றாங்க. और साइंटिफिकली भी और डॉक्टर्स लोग यही कहते हैं। சாப்பிடும் போது கூட வேக வேகமா சாப்பிடக்கூடாது. और खाते वक्त भी देखो फटाफट उतावल करके नहीं खाना है, அமர்ந்து அமைதியா பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து நல்ல மென்னு சமைச்சு அந்த ஆகாரத்தை சாப்பிடணுமா. और इसीलिए आराम से बैठ के उसे चबा के निगलना है, அப்படியே கப்புன்னு போட்டு ஓடக்கூடாது. और इसीलिए पट पट खा के दिख के भागना नहीं டைம் है, இல்ல, टाइम नहीं है, உட்கார்ந்து அமைதியா சாப்பிடுற அளவுக்கு டைம் இல்ல. और बैठ के खाने का टाइम नहीं है। இப்படி சாப்பிடுறதுனால இப்படி வேகமா தண்ணி குடிக்கிறதுனால ஃபாஸ்ட் ஃபுட்ல எல்லாம் என்ன செய்கிறாங்க, அவங்க எல்லாம் சாப்பிடுறதுனால அதி சீக்கிரமாவே அவங்களுடைய சரீரத்தினுடைய எல்லா அவயங்கள் பாதிக்கப்பட்டு குறைந்த வயசுலயே அவங்களுக்கு பிபி உண்டாயிடுது, அவங்களுக்கு சுகர் உண்டாகுது, அவங்க மரணத்தை சரீரம் தழுவுகிறது.
और देखो आप फटाफट उतावली से फास्ट फूड करके खा लेते, इसीलिए कम उम्र में उनको बीमारियां चट कर जाती है और उनको मृत्यु की और उनका शरीर ढकेल देता है। வேதத்துல கூட ஆண்டவர் பார்க்கும்போது அழகா ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளை வழி நடத்துறார். देखो बाइबल के अंदर भी हमारे प्रभु जी देखो तो उनके बच्चे लोगों को आराम से चलाते हैं। ஒரு மேய்ப்பனே தன்னுடைய ஆடுகளை அமர்ந்த தண்ணீர் நடத்துவாரானால் நம்ம ஆராதிக்கிற நம்ம தேவன் எந்த அளவுக்கு நம்மள பீஸ்ஃபுல்லா ஆண்டவர் நடத்துவாருன்னு சொல்லி நீங்க யோசித்து பாருங்க. देखो एक चरवाहा अपने मेमने यानी भेड़ बकरियों को आराम से शांति की पानी के पास ले जाता है, तो हमें रचना करने वाले हमारा परमेश्वर हमें कैसे चलाएंगे। ஆகையால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, प्रिय परमेश्वर के बच्चों, சங்கீதக்காரர் ரொம்ப அழகாகவே சொல்றாரு, और भजन संहिता वाले इधर अच्छे से कहते हैं, நான் சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், मैं समाधान के साथ सो के चैन पाऊंगा। தேவன் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். हे परमेश्वर आप खाली मुझे निश्चिंत रहने देते இந்த हैं। வருடத்துல ஆண்டவர்கிட்ட நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம கேட்போம். और आज ये साल हमारे प्रभु से हम आकर इस प्रकार की आशीष के बारे में मांगेंगे। ஒருவேளை சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்கிறவர்களா நீங்க இல்லாம இருந்தா ஆண்டவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க வேண்டும். यदि आप समाधान से आप नहीं सोते यानी विश्राम नहीं कर पाते हो, तो आप प्रभु जी से आशीष मांगिएगा। ரொம்ப பேர் சொல்றாங்க, நான் தூங்குறதே முழு இரவு நான் தூங்குறதே இல்ல பாஸ்டர், படுத்துட்டு இருப்பேன், தூக்கமே வராது. और बहुत सारे लोग बोलेंगे पास्टर जी मैं पूरा रात सोता नहीं हूँ, मैं बैठे रहता हूँ। பல விதமான டென்ஷன், बहुत टेंशन, பல விதமான கமிட்மெண்ட்ஸ் बहुत सारा कमिटमेंट, வந்துட்டு என்ன செய்கிறான், தேவைக்கு அதிகமான ஆசைகள், और जो चाहते हैं उससे बढ़ के आशीर्वाद। இப்படி எல்லாம் பண்றதுனால மனுஷனுடைய சமாதானம் கெட்டு போகுது. देखो ये सब करने की वजह से इंसान की जो शांति है वो बिगड़ जाती है। ஆகையால தான் தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது எழுதுகிறார், இருக்கிறதே போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்திய மிகுந்த ஆதாயம். और पौलुस देखो तो तीमुथियुस को यूं लिखते हैं, और जो तेरे पास है वो बहुत है करके, और वही तेरे लिए भक्ति में बहुत आशीर्वाद है। மிருகங்களுக்கெல்லாம் சுகர் பிபி எல்லாம் கிடையாது. देखो जानवर को शुगर बीपी नहीं होता है, பறவைகளுக்கும் வந்து சுகர் பிபி எல்லாம் கிடையாது. और आके देखो पक्षियों को भी शुगर बीपी नहीं होता। எது கிடைக்குதோ கடவுள் இவ்வளவுதான் கொடுத்தாருன்னு சொல்லி திருப்தியா சாப்பிட்டது இருக்குது. और जो प्रभु ने दिया वो खा के संतोष रहता है, அமர சாப்பிடும், आराम से खाता है, அவசரமா சாப்பிட சொல்ல. उतावली नहीं करेगा। ஆனா தேவனின் சாயலிலே படைக்கப்பட்ட தெய்வ மனுஷன், परंतु परमेश्वर के स्वरूप में रचने वाले परमेश्वर के बच्चे लोगों, அவனுக்கு ஆசைகள் அதிகமாயிருச்சு. उनका इच्छाएं बहुत हो गए। ஆசைகள் அதிகமா இருக்கிறதுனால அந்த ஆசைகளை நிறைவேற்ற இரவும் பகலும் ஓடுகிறான். और वो इच्छाएं ज्यादा हो गई, इसीलिए वो इच्छा को तृप्त करने के लिए रात दिन दौड़ता है। தேவனுக்கும் நேரத்தை கொடுக்கிறது இல்ல, प्रभु को टाइम नहीं, குடும்பத்துக்கும் நேரம் கொடுக்கிறது இல்ல, परिवार को टाइम नहीं, இப்ப தனக்கு தானும் நேரம் எடுத்து. और खुद के लिए भी टाइम नहीं। அதனால இந்த வருடத்துல நம்ம இந்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம கேட்கணும். ஆண்டவரே நான் சமாதானத்தோடு கூட இருக்கணும், சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்யணும். और ये साथ आशीर्वाद को मांगेंगे, हे प्रभु हम शांति से लेट के सोने के लिए मदद कीजिए। எல்லாரும் கணவன் மனைவி எல்லாமே வேலை செய்றீங்க வீட்டுல. देखो पति पत्नी बहुत सब लोग काम करते हैं, ஒரு டைம் நாச்சும் குடும்பம் எல்லாம் உட்கார்ந்து ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஒரு டைம் ஆச்சும் எல்லாம் சேர்ந்து புசிக்கிற மாதிரி அப்படி ஒரு பட்ட சூழ்நிலைங்க ஏற்படுத்தணும். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுக்கணும், ஆண்டவர் அந்த வாய்ப்பை கொடுக்கணும். ஜெபம் பண்ணுங்க. देखो एक दिन में एक बार तो आप प्रार्थना करके फैमिली के साथ सब इकट्ठा होके प्रार्थना करके इकट्ठा रह के खाने के लिए ऐसी परिस्थिति को परमेश्वर अगर लागू करे, ऐसा हम चाहना है। அநேக குடும்பத்துல ஒரு 5 பேர்னா 5 பேர் ஒருத்தர் ஒருத்தர் பேச கூட நேரம் இல்லை. और बहुत सारे परिवार में यदि 5 लोग भी वो एक दूसरे से बात नहीं करते। தேவன் கொடுத்த வாழ்க்கை இது இல்ல பிரியமான. परमेश्वर ने जो दिया है वो ये जीवन हमको ऐसे नहीं दिया है प्रियो। ரொம்ப பீஸ்ஃபுல்லா உட்கார்ந்து நம்ம சாப்பிட்டு நல்ல நித்திரை பண்ணி நம்ம தேவனுடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி இதுதான் ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம், இதுதான் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். देखो आराम से बैठ के खा के पी के सबके साथ रह के यही परमेश्वर ने दिया आशीर्वाद है प्रियो। இப்படி நம்ம நேரத்தை ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா நம்ம பயன்படுத்தும் போது और ये समय को हम आकर उपयोग करते वक्त ஆவிக்குரிய வாழ்க்கையும் வளரும், और हमारी आत्मिक जीवन बढ़ेगी, குடும்பத்துடைய ஐக்கியமும் அதிகமாகும், और परिवार के अंदर एकता बढ़ेगी, நம்முடைய ஆயுசு நாட்களும் பெருகும், और हमारा जीवन भी बढ़ेगा, சரீரத்துல எந்த வியாதி வருத்தங்கள் இருக்கு, और हमारे शरीर के अंदर कोई बीमारियां और दुख नहीं होगी। நான் கூட பாத்தீங்கன்னா ஃபுல் டைம் வந்து ஊழியக்காரன் நான் சொல்றேன், ஃபுல் டைம் யாரா ஓடிக்கிட்டே தான் இருக்கிறேன், சம்பளம் இல்லாம ஓடுற ஒரு வேலைக்காரனா நான் தான்.
और देखो तो मैं भी फुल टाइम परमेश्वर के लिए सेवकाई करता हूँ, कहीं ना कहीं मैं भागते ही रहता हूँ, बिना पगार का मैं काम करते रहता हूँ, ஓடிக்கிட்டே இருப்போம். मैं दौड़ते ही रहूंगा। ஆனா இரவு நேரத்துல நாங்க எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு நாங்க புசிப்போம். और रात के टाइम में हम सब मिलके इकट्ठा होके प्रार्थना करके खाएंगे। கொஞ்ச நேரம் உட்கார்ந்து சிரித்து பேசி அப்படி இருக்கும்போது மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, நம்ம சரீரத்துல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, நல்ல நித்திரை வருகிறது. और इसीलिए देखो तो हमको माइंड में देखो एकदम समाधान आता है और आराम से सोते हैं। அதனால நம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். ஆனா அநேக முறை ஞானம் இல்லாம நம்ம செய்கிற காரியத்தினால अनेक பிரச்சனைகள் நம்மை நோக்கி வருகிறது. हम परमेश्वर के बच्चे तो हम कहते हैं, परंतु हम आके निर्बुद्धि के कारण देखो बहुत प्रॉब्लम में फंस जाते हैं। சங்கீதக்காரனாகிய தாவீதுக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தாரு. भजन संहिता वाले दाऊद को परमेश्वर इस प्रकार की आशीष देते हैं, சமாதானத்தோடு படுத்து शांति से सोने के लिए। अनेक பேர் படுப்பாங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணனா இல்லையா ஓடி போய் என்ன செய்வாங்க, ஸ்டவ் பார்ப்பாங்க. और बहुत सारे लोग सो तो जाएंगे, परंतु स्टव ऑफ किया कि नहीं आकर देखेंगे, கதவு பூட்டினா இல்லையா, और दरवाजा लॉक किया कि नहीं, லைட் ஆஃப் பண்ணனா இல்லையா, लाइट ऑफ किया कि नहीं। வந்துட்டு இப்படி ஒண்ணுன்னு எந்திரிச்சு போவாங்க, ஒரே டென்ஷனாவே இருப்பாங்க। और एक एक कार्य देखो तो उठ के जाएंगे, बहुत परेशान रहेंगे। இல்லாம படுக்கும் போது நல்லா பீஸ்ஃபுல்லா போன் நல்லா தூக்கிட்டு போய் வேற ரூம்ல போட்டு पीसफुला पड़ते तूंगनो। नहीं ऐसा नहीं, अगर आराम से सो, फोन वोन दूसरे रूम में फेंक दो, आराम से सो जाओ। ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தாதான் நமக்கு அது அமையும். நான் வந்துட்டு சில நேரத்துல நாமளே யோசித்தா கூட அந்த ஆசீர்வாதம் அமையாது। देखो अगर ये परमेश्वर ठान ले तो ही ये रहेगा, अगर हम सोचेंगे तो भी नहीं होगा। ஆண்டவர் எனக்கு நானே எனக்கு டைம் கொடுக்கணும்। प्रभु मेरे को अपने आप के लिए मुझे टाइम निकालना है, शरीरத்துக்காக டைம் கொடுக்கணும், मेरे शरीर के लिए टाइम देना है, ஆத்மா பலப்பட டைம் கொடுக்கணும், मेरा आत्मा बलवंत होने के लिए टाइम देना है, பேச எனக்கு டைம் मैं கொடுக்கணும், परमेश्वर से बात करने के लिए टाइम देना है, பேச டைம் கிடைக்கும், मेरे परिवार के साथ बात करने के लिए टाइम देना है, आराधना में शामिल होने के लिए टाइम निकालना है। ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் நமக்கு நிச்சயமாய் வாய்க்க செய்வார்। यदि हम परमेश्वर से बोलते हैं या मांगते हैं तो अगर परमेश्वर हमको देने के लिए बहुत है। யோவான் 14:14 அததான் ஆண்டவர் சொல்றார்। और யோவான் 14:14 में प्रभु जी यूं कहते हैं, நாமத்தினால நீங்க எதை கேட்டாலும் பிதாவுடைய நாமம் மகிமைப்படும்படியாக அதை நாம் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார்। मेरे नाम से यदि तुम कुछ मांगते हो तो पिता की महिमा के लिए उस काम को मैं करूंगा। இன்னைக்கு अनेक பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி கொடுக்கறாங்க, क्योंकि आजकल जो भी माता पिता है बालक को जो आवश्यकता है वो सब लेके देते हैं, ஆனா பிள்ளைகளுக்கு டைம் கொடுக்கிறது இல்ல। पर बच्चे को टाइम नहीं देते। ஒரு குடும்பத்துல பார்க்கும்போது வந்துட்டு ஒரு தகப்பன் ஒரு தாய் ஒரு குழந்தை, देखो एक परिवार के अंदर माता पिता एक बालक, அப்பா கிட்ட பேசணும் நம்ம ரொம்ப விரும்புவோம், पिता से बात करने के लिए वो चाहता है, डे नाइट ரொம்ப பிஸி, और पिताजी डे नाइट बिजी रहते हैं, ஆபீஸ்ல வேலை செய்வாரு அதே போல பிசினஸும் பண்ணுவார், और ऑफिस में वो देखो तो टाइम काम भी करते और बिजनेस भी करते பணம் தேவை, இரவு பகல ஓடிக்கிட்டே இருப்பாரு, क्योंकि परिवार को पैसे की आवश्यकता है, रात दिन दौड़ते हैं। மனைவி அதை சகித்து கொண்டா, पत्नी आकर सहन कर ली, பையனால அதை சகித்து கொள்ள முடியும், और लड़का वो सहन नहीं कर पाया। 7 வயசு பையன் தான், तो 7 साल का बच्चा வேலைக்கு போகும்போதெல்லாம் அவங்க அப்பா காசு கொடுத்துட்டு போவார், नौकरी जाते होगा तो उसके पिताजी அப்படி पैसा வந்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தா, கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேர்த்தா, और थोड़ा थोड़ा वो पैसा इकट्ठा किया, 2000 ரூபாய் பணம், 2000 रुपया हुआ। ஒரு நாள் பார்த்தா அவங்க அப்பா சாப்பிடும் போது பக்கத்துல போய் நின்னா, और एक दिन खाते वक्त पास में चले गया, அப்பா ஒரே ஒரு நிமிஷம் பேசலாமா உங்ககிட்ட, पिताजी 1 मिनट बात करो, அப்பா சாப்பிட்டுட்டு வேக வேகமா சாப்பிட்டுட்டு சொல்லு சொல்லு சீக்கிரம் சொல்லு, हाँ खाते खाते बोले हाँ बोल बोल, உங்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளம் எவ்வளவுப்பா, एक दिन आपका पगार कितना है, அவர் சிரிச்சாரு, वो ऐसे ஒரு நாளைக்கு எனக்கு 2000 ரூபாய் சம்பளம், एक दिन 2000, அப்போ வந்து 2000 ரூபாய் சம்பளமா, 2000, அப்போ ஒரு நாள் நீங்க லீவ் போட முடியுமா, एक दिन छुट्टी डालोगे, நான் லீவ் போடனா எனக்கு 2000 ரூபாய் யாரனா கொடுத்தா நான் லீவ் போடுவேன், अगर 2000 रुपया मेरे को कोई दे तो मैं छुट्टी डालूं, அவன் அந்த உண்டியில சேர்த்து வச்சிருந்த 2000 ரூபாய் கொண்டாந்து கொடுத்தான், और वो अगर गुल्लक में रखा हो 2000 रुपया लेकर आके दिया, அப்பா லீவ் போட்டுருங்க, पापा छुट्टी डालो, உங்க சம்பளம் இந்த 2000 ரூபாய் இருக்கு இது வாங்கிங்க, और ये पगार है 2000 रुपया रख लो, இன்னைக்கெல்லாம் என் கூடவே இருக்கணும், நீ आज पूरा मेरे साथ रहना है। சாப்பிடுறத விட்டுட்டாரு, खाना छोड़ दिए, ரொம்ப யோசிச்சாரு, बहुत सोचे இந்த 2000 ரூபாய் எவ்வளவு நாளா சேர்த்தேன், 2000 कितने दिन से इकट्ठा किए, அதெல்லாம் ஒரு வருஷம், 1 साल से। அப்ப அந்த சின்ன பையனுடைய மனசு அப்பா என்கிட்ட ஒரு நாள் இருக்கணும்னு ஒரு வருஷமா பிரயாசப்பட்டது, और वो छोटे बच्चे का मन हृदय देखो अपने पिताजी उनके संग रहने के लिए 1 साल से वो प्रयत्न करता है, ரொம்ப ஃபீல் பண்ணாரு, बहुत फील हो गए, இருதயம் உடைஞ்சு போச்சு, मन टूट गया। அவன் மனைவி சொன்னாங்க, இப்ப நான் உங்களுக்கு புத்தி வருதா, आपको यहाँ पे समझ में आया, பணம் ஓடுறீங்களே, पैसे पैसे दौड़ते हो, பையன் பாரு எவ்வளவு டீப்பா யோசித்து, और लड़का कितना गहराई में सोच रहा है। இப்படி இருக்கும்போது பிள்ளைகளோடு நம்ம நேரத்தை செலவிடாத போது அந்த பிள்ளைங்க சரியா படிக்காது, और बच्चों के
के साथ हम टाइम नहीं बिताते तो बच्चा नहीं पढ़ पाएगा, वो बच्चा डिसिप्लिन नहीं அந்த रहेगा, பிள்ளைங்க பார்க்கும்போது ஒரு ஏக்கத்தோடு கூட இருக்கும். वो बच्चे लोग एक धगस करेगा। அப்பா அம்மாவோடு கூட வந்து யாருன்னா பிள்ளைங்க போனா வந்து ஏக்கமா பார்க்கும். और माता पिता के साथ अगर कोई बच्चा आकर जाएगा तो वो भी तरस के देखेगा। அதனால ஒட்டு மொத்தமா சொல்ல போன ஆண்டவர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கறான்னா, நீ உன் குடும்பத்தோடு சமாதானமா இருக்கணும். देखो टूक में आपको यूं कहता हूं, हमारे प्रभु जी यही चाहते हैं, परिवार के साथ समाधान से रहे, சமாதானமா படுத்துக்கொண்டு நித்திரை செய்யணும். और समाधान से सो लेट के सो जा। வெளிநாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு முறை ஆச்சு பிள்ளைங்களை ஹக் பண்ணுவாங்க, கட்டி பிடிப்பாங்க. देखो विदेश में देखो तो बच्चे लोगों को एक दिन में एक बार तो आकर गले लगाते हैं। பிள்ளைங்களை அப்படி கட்டி பிடிக்கும் போது बच्चों को गले लगाते वक्त ஒரு நாளைக்கு ஒரு முறைனா கட்டி பிடிக்கணும். एक दिन में एक बार तो गले लगाते हैं, பிள்ளைங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் और பண்ணும். बच्चे को बहुत आराम लगेगा। அம்மா கூட அனைத்து பிடித்து தூங்குவதும் அப்பா கூட அனைத்து பிடித்து தூங்குவதும் சின்ன பிள்ளைங்க ரொம்ப விரும்புவாங்க. और बच्चे लोग को अपने माँ के साथ पिता के साथ अकेले लेटते हैं, गले लगा के, उनको बहुत मजा आता है। அப்படிப்பட்ட பிள்ளைங்க நல்லா படிப்பாங்களாம், ரொம்ப பிரைனியா இருப்பாங்க, ரொம்ப டேலண்டடா இருப்பாங்களா. और ऐसे बच्चे लोग देखो तो अच्छे पढ़ेंगे और टैलेंटेड रहेंगे। இது போலதான் பார்க்கும்போது இந்த நாள்ல தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களை இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஒண்ணுனா நம்ம என்ன செய்கிறோம், இழந்து கொண்டிருக்கிறோம். और ऐसे ही कारण देखो तो हम एक आशीर्वाद को हम खो रहे हैं। நமக்கு பணம் தேவைதான், पैसा चाहिए, நமக்கு பொருள் தேவைதான், चीज चाहिए, நமக்கு வேலை தேவைதான், काम चाहिए, எல்லாம் தேவைதான். सब चाहिए। அதை விட மேலாக ஆண்டவர் நம்ம என்னவா இருக்க சொல்லுகிறாரோ அப்படி நம்ம இருக்க நம்ம பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும். इससे बढ़ के हमारे प्रभु जी हमें क्या चाहते हैं रहने के लिए, वो रहना हमारा आदत डालना கண்டிப்பா चाहिए। வாரத்துல ஒரு முறை நாங்கள் லீவ் போட்டு குடும்பத்தோடு இருக்க பழக்கப்பட வேண்டும். जरूर हफ्ते में एक बार तो छुट्टी पाड़ के परिवार के साथ टाइम बिताना जरूर है। அநேக தேவனுடைய பிள்ளைங்க போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் எங்களுக்கு சமாதானமே இல்ல, பணம் இருக்கு, பொருள் இருக்கு, சமாதானம் இல்ல, சரியான தூக்கமும் எங்களுக்கு இல்ல. और परमेश्वर के बच्चे लोग फोन करते हैं, पास्टर जी हमारे पास पैसे वैसे तो है परंतु समाधान नहीं है। ஆண்டவர் இந்த தாவீதுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருத்துக்கும் தேவன் கொடுக்க விரும்புகிறார். और आज के दिन दाऊद को दिया वो आशीर्वाद, ये वचन सुनने वाले हर एक बालक लोग को प्रभु ये आशीर्वाद देना चाहते हैं। இந்த வருடத்துல நீங்க தேவனுடைய சமூகத்துல உட்கார்ந்து நீங்க தேவனோடு கூட ஒரு தீர்மானம் பண்ணுங்க, எதுக்கு எப்படி எப்படி நேரத்தை ஒதுக்கணும் சொல்லி பிளான் பண்ணி இந்த வருடம் முழுவதுமாக இந்த சமாதான வாழ்க்கைக்காக, இந்த சமாதானமான காரியங்களுக்காக நீங்களும் திட்டமிடணும், தேவனிடத்துல ஜெபிக்க வேண்டும். நாமும் நம்ம குடும்பமும் சமாதானமா இருப்பதை தான் தேவன் விரும்புகிறார். और देखो आप और आपके परिवार देखो तो ये साल पूरा एक प्लान करो अगर एक ऐसा कि समाधान के साथ रहने के लिए। இன்னொரு வசனத்தை வாசிப்போமா? और एक वचन हम पढ़ेंगे, லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிப்போம். लेवी 26 और 6 हम पढ़ेंगे। தேசத்தில் சமாதானம் கட்டளையிடுவே, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் படுத்துக் கொள்வீர்கள். போதிருங்க. ஆண்டவர் வந்து சொல்றாரு, தேசத்திலேயே சமாதானம் கொடுப்பேன். प्रभु जी यूं कहते हैं, देश में आपको सुख चैन दूंगा, உங்களை தத்தளிக்க பண்ணுகிறதெல்லாம் நான் தூரம் பண்ணிடுவேன். और आपको डराने वाला जो भी है उसे दूर कर दूंगा। தத்தளிக்க பண்ணுவார் இல்லாம நீங்க படுத்துக் கொள்வீங்க. आपको डराने वाला कोई नहीं होगा, आप सुख से सोओगे। அநேக முறை ஜனங்க நம்மள என்ன செய்யறாங்க, बहुत वक्त लोग क्या करते ஒரு हैं, தத்தளிப்பை உண்டு பண்ணிடுறாங்க, अब हमको एक डरा देते हैं, ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணிடுறாங்க. एक हड़बड़ाहट कर देते நம்ம हैं, அதே யோசித்துக் கொண்டு हम वही सोचते சரியா हैं, சாப்பிட மாட்டோம், खाते नहीं, சரியா தூங்க மாட்டோம், सोते नहीं, குடும்பத்தோட நேரம் செலவிட மாட்டோம், परिवार में टाइम நம்ம नहीं, ஜெப வாழ்க்கை தடைப்பட்டுரும், प्रार्थना का जीवन வேத रुकता வாசிப்பு है, தடைப்பட்டுரும், बाइबल रुकता है, ஆராதனை ஒரு தடைப்பட்டுரும். और आचरण रुकता है। அநேக மனிதர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை இப்படித்தான் தத்தளிக்க பண்ணினார்கள். और बहुत सारे लोग इजरायली लोगों को ऐसे ही हैरान करते थे। ஆகனால ஆண்டவர் அந்த இடத்துல ப்ராமிஸ் பண்றாரு, उधर प्रभु जी प्रॉमिस करते हैं, இந்த தேசத்துல நான் சமாதானத்தை கட்டளையிடுவேன், और ये देश में सुख चैन दूंगा, உங்களை யாரோ தத்தளிப்பு உண்டு பண்ணாதபடிக்கு உங்களை நான் பாதுகாத்துக் கொள்வேன் ஆண்டு சொல்றாரு. और तुमको कोई डराने वाला ना होगा, मैं उस देश को बचाऊंगा, प्रभु जी कहते हैं। தொடர்ந்து வாசிப்போம். लगातार पढ़ेंगे। துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடிக்கு
ஒழிய பண்ணுவேன். ரெண்டாவது ஆண்டு சொல்றாரு, दूसरा प्रभु जी कहते हैं முதல்ல ஜனங்களை நான் தூரம் பண்ணுவேன். लोगों को दूर करूंगा, டிஸ்டர்ப் பண்றவங்கள, டென்ஷன் பண்றவங்கள, தத்தளிக்க பண்ணுகிறவங்களை நான் உங்களை விட்டு தூரமா விலக்கிடுவேன். आपको टेंशन करने वाले, आपको परेशान करने वाले, हड़बड़ाहट में डालने वाले को दूर करूंगा। ரெண்டாவது துஷ்ட மிருகங்களை, உங்களை தொந்தரவு செய்கிற துஷ்ட மிருகங்களை நான் தூரமாக்குவேன். दूसरा देखो तो इस देश में से दुष्ट को, जंतुओं को मैं रहने ना दूंगा। நம்முடைய காமோஸ்டர் சபையில சில சபைகள்லாம் ரொம்ப கிராமத்துல காட்டு பகுதியில எல்லாம் चर्च कटी இருக்காங்க. देखो हमारे कानून स्थापना से देखो तो बहुत गांव के अंदर गहराई में अगर बना है चर्च। அதுல ஒரு ஊழியக்காரர் ஒரு முறை சொன்னாரு, एक सेवक जी ने हमसे कहा நைட்ல பாத்தீங்கன்னா பயமாவே இருக்கும் பாஸ்டர், पास्टर रात को डर लगेगा, அங்க பயங்கரமா யானைகள் அதிகமா இருக்கும், क्योंकि उधर हाथी बहुत रहेगा। யானைகள் என்ன செய்யனா, இவங்க குடிசை வீடுகள் தான், हाथी बहुत सारा है इधर देखो तो उधर तंबू है, எல்லாம் பிச்சு போட்டு படுகுருல பயங்கரமா மிதிச்சிட்டு போயிடும்। और कभी कभी वो तंबू में रहे, वो तंबू सब उछाड़ के क्या करते हो, वो दबा के चले जाते हैं। முள்வேலி எல்லாம் கல்லு நட்டு முள்வேலி போட்டுருவாங்க, और कांटे का सब फना रखेंगे, அந்த கல்லெல்லாம் எட்டி உதைச்சி தோட்டத்துல எல்லாம் கரும்பெல்லாம் நாசப்படுத்தி அவங்க வீடெல்லாம் எல்லாம் பிச்சு போட்டு போயிடும்। और वो जाके वो सब बिछाड़ के देखो तो गन्ना वन्ना खा के वो आकर चले जाता था। ஆகனால கவர்மெண்ட்ல அவங்க என்ன செய்யறாங்க, பர்மிஷன் வாங்கிட்டு அவங்க வீட்டை சுற்றில தோட்டத்தை சுற்றில ஃபென்சிங் பண்ணி அந்த ஃபென்சிங்க்கு எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்திருப்பாங்க। और वो देखो तो गवर्नमेंट से वो परमिशन लेते थे और इलेक्ट्रिक फेंसिंग करके रखते थे। என்னைக்குனா ஒரு நாள் மறந்துட்டா கூட அன்னைக்கு பயங்கரமா பூகம்பம் தான்। अगर किस दिन अगर भूल गए तो उस दिन भूकंप हो गया। இரவு நேரத்துல பயந்து பயந்து தூங்குவாங்க, रात दिन डर डर के सोएंगे। இப்படி अनेक மிஷனரிகள் ஊழியம் செய்கிறாங்க। ऐसे मिशनरी जी लोग என்னுடைய ஊழியக்காரர் சொல்லும்போது ஒரு முறை சொன்னா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு। और मेरे को बोले तो भयंकर लगा। சில நேரத்துல சிறுத்தைகள் வரும், कभी कभी अगर चीता आती சில है, நேரத்துல ஓநாய்கள் வரும், और लोमड़ियां आती है, சில நேரத்துல பாம்புங்க வரும், और सर्प आता है। இப்ப இதெல்லாம் பார்க்கும்போது துஷ்ட மிருகங்கள், तो ये सब दुष्ट जानवर हो गए மனுஷனுடைய தூக்கத்தை அது கெடுக்குது, और इंसान का चैन बिगाड़ता है। இப்படி பார்க்கும்போது சில நேரத்துல செய்வின பண்ணி என்ன செய்யறாங்க, சர்ப்பங்களை அனுப்புகிறாங்க। और कभी कभी तंत्र मंत्र करके शाम को बेचते हैं। இன்னொரு பகுதியில ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, और एक बाग में एक सेवक ने बोला, அந்த பெரிய ஒரு இடத்தை வாங்கி போட்டு சர்ச் கட்டி और இருக்காங்க, उधर बड़ा जगह बना के चर्च बनाए, கண்டிப்பா வாரத்துல 4-5 பாம்பு நச்சு அதுக்குள்ள வந்துரும், और जरूर 4-5 सांप आकर देखो तो जगह में आता था, அதுல கண்டுபிடிக்க நாயெல்லாம் வச்சிருக்கிறாங்க, और उसको ढूंढने के लिए कुत्ते रखते थे। ஆனால் அந்த பாம்புங்களுக்கு அந்த நாய்களுக்கு தெரியாத அந்த பாம்பு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு, और परंतु वो कुत्ते को पता नहीं चलेगा पर वो सर्प अंदर आएगा। இப்படி பார்க்கும்போது இந்த என்ன செய்த துஷ்ட மிருகங்கள், வலு சர்ப்பங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்து மனுஷனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண வரும்। और ये दुष्ट जानवर लोग देखो तो इंसान को हैरान करने के लिए आएगा। நாங்களும் காட்டு பகுதியில எல்லாம் ஊழியம் செய்து கொண்டிருக்கும்போது வீட்டை போய் திறந்து அந்த சுவிட்ச் போர்டு கீழே பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு முறை சுவிட்ச் போடலாம்னு சொல்லி இருட்டுல போட்டோம்னா அந்த செல்ஃப் மேல வளவலான்னு கை பட்டுச்சு, உடனே பாத்தீங்கன்னா டார்ச் வச்சு பார்த்தா அது மேல பாம்பு படுத்துட்டு இருக்கு। और देखो तो हम भी आके जंगल के बाद में हमारा घर रहता था, समाचार सुनाते वक्त उधर आकर स्विच बोर्ड के ऊपर सर्प सोता था। हम लोग देखते हैं तो देखो सांप सोते पता चल गया। சூட்கேஸ் ஒண்ணு மேல ஒண்ணு வச்சிருப்போம், सूटकेस एक के ऊपर एक रखेंगे, அது வாரத்துக்கு ஒரு முறை எடுத்து எல்லாம் கிளீன் பண்ணுவோம்। हफ्ते में एक बार क्लीन करते हैं। அந்த ஒரு முறை அந்த சூட்கேஸ் எடுத்து அது கீழே லைனா பாம்பு நிறைய குட்டிங்களா இருக்குது, और वो सूटकेस एक बार निकाला तो देखो तो सर्प के बच्चे छोटे छोटे पड़े। பயங்கரமான அப்படிப்பட்ட ஒரு பகுதி அதெல்லாம், और ऐसा बाग भयंकर था, மலை பகுதியில और पहाड़ी विस्तार। இப்படி சர்ப்பங்கள், அது போல ஓநாய்கள், இது போல நரிக, சிறுத்தைகள், யானைகள், இதெல்லாம் என்ன செய்யுதுன்னா துஷ்ட மிருகம் என்று சொல்லப்படுகிறது। அந்த மிருகங்கள் எல்லாம் உங்களை விட்டு நான் தூரப்படுத்துவேன் என்று ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறார்। और परमेश्वर यू कहते हैं कि दुष्ट जानवर जैसे हाथी, चीता, सर्प से ऐसे भयंकर जानवर से तुमको बचाऊंगा प्रभु कहते हैं। சில நேரத்துல இந்த பொல்லாத ஆவிகள் ஒரு துஷ்ட மிருகங்களை போல, ஒரு சர்ப்பத்தை போல, அல்லது தத்தளிக்க பண்ணுகிற மனுஷர்களை போல நம்மளை ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்। कभी कभी ये अशुद्ध आत्मा यानी दुष्ट आत्मा देखो तो क्या करता है, एक सर्प के जैसे, एक जंगली जानवर जैसे, नहीं तो एक अशुद्ध मनुष्य, एक इंसान हमको हैरान करता है, ऐसे हमको परेशान करेगा। அதனுடைய நோக்கம் என்னன்னா எப்படியாகல நம்ம டிஸ்டர்ப் பண்ணோம், நம்ம சமாதானமா இருக்க கூடாது।
அதனுடைய நோக்கம் और इसका एक ही मकसद है कि कैसे न कैसे डिस्टर्ब करने समाधान बिगाड़ना है। ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை நேசிக்கிறதுனால और हमारे प्रभु जी इजरायली लोग से प्रेम करते हैं, इसीलिए கத்தோலிக்க பண்ணைகளை உங்களை விட்டு தூரம் பண்ணுவேன், और आपको परेशान करने वाले से मैं दूर करूंगा, துஷ்ட மிருகங்களை நான் ஒழிய பண்ணுவேன். दुष्ट जानवरों को मैं हटा दूंगा। மூன்றாவது சொல்றாரு, तीसरा प्रभु जी कहते हैं பட்டயம் உங்கள் தேசத்துல உலாவுது, और तलवार तुम्हारे देश में ना चलेगी। திடீர்னு சொல்லி யுத்தம் செய்வாங்க, अचानक युद्ध कर लेंगे, வேற தேசத்துல வந்து யுத்தம் செய்வாங்க, दूसरे देश से युद्ध करेंगे, டக்கு டக்குன்னு ஆட்கள் எல்லாம் வெட்டிப்பட்டு போயிடுவாங்க. फट फट आके इंसान को काट देंगे। ஆண்டவர் சொல்றார், பட்டயம் கூட உங்க தேசத்துல உலாவாதபடிக்கு நான் பாதுகாப்பேன். और अगर तलवार तुम्हारे देश में ना चलेगी। தேவனை இந்த ஜனங்கள் நேசிக்கிறபடினால परमेश्वर इन लोगों से प्रेम करते हैं, மூன்று इसीलिए காரியங்களை இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு நீக்கினா. और प्रभु जी ये 3 कार्य को इजरायली में से இந்த हटाए। நாளில் ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இதைதான் சொல்லுகிறார். और आज के दिन ये वचन सुनने वाले आपको प्रभु जी यूं कह रहे हैं, கத்தோலிக்க பண்ணுகிறவர்களை உங்களை விட்டு ஆண்டவர் தூரம் பண்ணிடுவார். तुमको डराने वाले लोगों से तुमको दूर करूंगा, துஷ்ட மிருகங்களை உங்களை விட்டு தூரம் பண்ணிடுவார். दुष्ट जानवरों को तुमसे दूर करूंगा, பட்டயத்தையும் உங்களை விட்டு தூரம் பண்ணிடுவார். तलवार तुमसे दूर करूंगा। ஆண்டவருடைய நோக்கம் என்னன்னா, நீங்க நல்ல சமாதானமா இருக்கணும், நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும், உங்களுடைய நித்திரை இன்பமா இருக்கணும், நீங்க இன்பமா புசிக்கணும், உங்க குடும்பம் இன்பமா இருக்கணும்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப கண்ணும் கருத்துமா இருக்கிறார். और परमेश्वर का एक ही मकसद उद्देश्य है कि तुम चैन से शांति से सो जाओ। இன்னைக்கு எது உங்களை கத்தலிக்க பண்ணுகிறது? क्या आपको डराता है? எந்த துஷ்ட மிருகம் உங்களை டிஸ்டர்ப் कौन सा பண்ணுது? दुष्ट जानवर எந்த डराता है? பட்டயம் உங்களை பழி வாங்கும்படி உங்களை சுற்றி கொண்டு और कौन सा तलवार आपको बदला लेने के लिए चल रहा है? ஆண்டவருடைய ஜெபம் பண்ணுங்க. प्रभु से प्रार्थना ஆண்டவரே, करो, இந்த வருடம் சுவாமி எங்களை தத்தளிக்க பண்ணுகளை எங்களை விட்டு தூரம் பண்ணுங்கப்பா. प्रभु ये साल मेरे को परेशान करने वाले से दूर कर दो। சமாதானமா இருப்போம். हम समाधान से रहेंगे ஏதாச்சும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவான், और कुछ ना कुछ एक वचन बोल देंगे அந்த நாளெல்லாம் சமாதானிக்க. और उस दिन पूरा समाधान चला ஆண்டவர் जाएगा। சொல்றார், அப்படிப்பட்ட ஜனங்கள் உங்களை விட்டு நான் தூரம் பண்ணிடுவேன், और प्रभु जी कहते हैं कि ऐसे लोग को मैं तुमसे दूर करूंगा, மிருகங்களே தூரம் பண்ணிடுவேன், वो जानवर को दूर करूंगा, பட்டயத்தை நான் தூரம் பண்ணிடுவேன் तलवार को दूर करूंगा, அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். प्रभु जी कहते हैं। அதனால முதல்ல பார்க்கும்போது நம்ம வாழுகிற வீட்டுக்குள்ள ஆண்டவர் ஒரு சுகத்தை ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். देखो, सबसे पहले हम जिस घर में हम रहते हैं उस घर में प्रभु जी चैन देते हैं। நம்ம வசனத்தை வாசிப்போம். हम भजन संहिता पढ़ेंगे, சங்கீதம் 122:7. भजन संहिता 122:7 में। இதெல்லாம் மனப்படமாக தெரிஞ்சிருக்கணும். तेरे शहर நகரத்துக்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமோ, அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக. तेरे शहर बना के भीतर शांति और तेरे महलों में खुश हुए। ஒட்டுமொத்த தேவனுடைய நோக்கம் என்ன? देखो, परमेश्वर का पूरा प्लान क्या है? உன்னுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும், तेरे शहर बना में शांति உன் அரண்மனைக்குள்ள சுகம் இருக்கணும். और तेरे महलों में खुश हुए। அலங்கம் சொல்லும் போது நம்முடைய இந்த காம்பவுண்ட் சுற்றில இருக்குல்ல, காம்பவுண்ட், அந்த அதுதான் அலங்கம் சொல்லுவாங்க. देखो, शहर पना मतलब ये हमारे चारों ओर जो कंपाउंड है वो, அதுக்குள்ள நம்ம என்ட்ரி ஆனவே சமாதானமா இருக்கும். अगर उसके अंदर हमारी एंट्री पड़ती है तो समाधान, அரண்மனைனா நம்முடைய வீடு, और अगर मोहल्ला मतलब நம்முடைய हमारा घर। வீட்டுக்குள்ள சகல சுகமும் இருக்கும். देखो, हमारे घर के अंदर सब चैन होगा। வீட்டுக்குள்ள என்னென்னலாம் சுகம் இருக்கணும் நம்ம விரும்புறோமோ அதை விட 10 மடங்கு ஆண்டவர் சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். और हमारे घर में क्या क्या चैन हम रहने के लिए चाहते हैं उससे 10 गुना चैन हमारे घर में प्रभु जी देना चाहते हैं। அதனால ஆண்டவர் பார்க்கும்போது நம்முடைய வீட்டுக்குள்ள நம்ம சுகமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். और हमारा प्रभु जी चाहते हैं कि हमारे घर में हम चैन से रहे। யாருடைய வீட்டுக்குள்ள யாருடைய அலங்கத்துக்குள்ள சமாதானம் இல்லையோ, யாருடைய அரண்மனைக்குள்ள சுகம் இல்லையோ, அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது சமாதானத்துக்கு காரண கர்த்தராகி அவர் வந்து உங்களுடைய அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். और किसके घर में आकर चैन सुख नहीं है और समाधान का प्रभु आकर तुम्हारे घर में वो देंगे। அங்கனால சில நேரத்துல பாத்தீங்கன்னா வீட்டுல நல்லாவே இருப்பாங்க, திடீர்னு சண்டை ஆயிடும். देखो, घर में अच्छे ही रहेंगे, झगड़ा हो जाएगा, ஆனா உங்க மனைவி சண்டை போட்டுவா. पति पत्नी झगड़ा, ஒரு பிள்ளைங்க தான் ஒண்ணு கொண்டு சண்டை போட்டுவோம். बच्चे लोग होते एक दूसरे झगड़ा, கொஞ்ச நேரத்துல கச்ச சண்டை போட்டு ஒரு சமாதானமே கெட்டு போயிடும். और इसी टाइम पे बड़ा बड़ा झगड़ा करके समाधान बिगड़ देंगे। பொல்லாத ஆவிகள் அப்படி நுழைந்து காரியங்களை செய்கிறது. दुष्ट आत्मा आकर ऐसा बुरा काम சில करता है। நேரத்துல யாராவது விருந்தாளிகள் உள்ள வரும்போது அவங்களுக்குள்ள இருக்கிற பொல்லாத ஆவிகள் தங்கிடும். और देखो, कभी कभी मेहमान हमारे यहाँ आते हैं तो उनका अंदर जो दुष्ट आत्मा रुक जाता है, அவங்க போகும்போதே சண்டை ஆயிடும், वो जाते हुए झगड़ा आएगा। இல்லைன்னா அவங்க இருக்கும் போதே சண்டை ஆயிடும். अगर वो रहेंगे तो झगड़ा होगा। சமாதானம் முற்றி
ஒளிந்து போயிடும். समाधान पूरा चले जाएगा। அதனால நம்ம என்ன செய்யணும், யார் வந்து போனா கூட நம்ம ஜெபம் பண்ணோம், யாரும் வரக்கூடாதுன்னு இல்ல, யார் வந்து போனாலும் நம்ம ஜெபம் பண்ணோம், யார் மூலியமாவோ எங்களுடைய சமாதானம் கெடக்கூடாது ஆண்டவரே. अगर कोई भी आता है तो नहीं आने के लिए नहीं, परंतु आवे तो भी उनके वजह से समाधान नाम बिगड़े प्रार्थना करना है। அதனால உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானம் இருக்கா, तेरे शहर का नाम में शांति है அரண்மனைக்குள்ள சகல சுகமா இருக்கா, और तेरे महलों में कुशल होवे। என்னுடைய வீட்டுக்குள்ள நான் ரொம்ப சுகமா இருக்கிறேன், मेरे घर में मैं बहुत खुश நான் हूँ, ஒரு பாக்கியவானா இருக்கிறேன், मैं बहुत धन्यवान நான் ஒரு हूँ, பாக்கியவதியா मैं இருக்கிறேன் धन्यवान ही हूँ। அப்படி நீங்க சொல்றீங்கன்னா உண்மையாகவே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்ட, अगर ये शब्द आप कहते हो तो सही में आप आशीर्वाद हो। அல்லது இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லாமல் இருந்த ஆண்டவர்கிட்ட கேளுங்க, அப்போ உங்க அலங்கத்துக்குள்ள சமாதானத்தை கொடுப்பாரு, உங்க அரண்மனைக்குள்ள ஆண்டவர் சுகத்தை ஆண்டவர் கொடுப்பா. अगर ये आशीर्वाद नहीं है तो प्रभु से मांगो, ये आशीर्वाद आपको देंगे। இரண்டாவது சரீரத்துல ஆண்டவர் சுகத்தை கொடுக்கிறார். और दूसरा देखो तो शरीर में चैन देंगे। இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். और एक वचन पढ़ेंगे, மார்க் 5ஆம் அதிகாரம் 34வது வசனம். और मार्कुस की किताब 5 और 34 पढ़ेंगे। அவர் அவர்களை பார்த்து, அவர் அவர்களை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி உன் வேதனை நீங்கி சுகமாயிரு சுகமாயிரு என்றான். ஒரு பெரும்பாடல் ஒரு ஸ்திரீ கூட்டத்தின் நடுவிலே இயேசுவுடைய வஸ்திரத்தை தொடுகிறார். और लहू बहने वाली एक बहन देखो तो प्रभु जी को वो छूती है, அவள் अनेक மருந்து மாத்திரை எடுத்து சுகமாகாம और बहुत सारा इलाज करने के बाद वो स्वस्थ नहीं சரீரத்தில் हुई, வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். शरीर में उसको दुख हुआ அவளுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது, और उसको एक विश्वास था, இயேசுவுடைய வஸ்திரத்தை தொட்டா நான் சுகமாயிடுவேன், प्रभु यीशु मसीह जी के वस्त्र के छोर को छुए तो मैं सही होंगी। இயேசுவுக்குள்ள அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்திருந்தது. प्रभु जी के पास इतना सामर्थ था, ஜனங்களுக்கு சரீரத்துல சமாதானத்தை கொடுக்கும்படியான வல்லமை அவருக்குள்ள நிரம்பி இருந்தது. लोगों को शरीर में चैन देने के लिए वो सामर्थ उनके अंदर था। ஆகையினால அவன் என்ன செய்கிறான், ஜன நெரிசல்ல அவ வந்து இயேசுவானுடைய வஸ்திரத்தை தொடுகிறான். और लोगों के भीड़ में भी प्रभु के आंचल को यानी वस्त्र को छूती है, உடனே அவருடைய வல்லமை புறப்பட்டு போனதை உணர்றாரு. और सामर्थ बाहर हुआ प्रभु जी देखते हैं। சொல்ற என்னை தொட்டது யார்? तो प्रभु जी कहते हैं मुझे किसने छुआ? சீஷர்லாம் சொல்றாங்க எல்லாமே அப்படி சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, என்னை தொட்டது யார் என்று நீங்க எப்படி கேட்பீங்கன்றாங்க. और यूं कहते हैं गुरु जी आपके आजू बाजू तो इतने सारे लोग हैं, आप कहते हो कि मुझे छुआ कौन? ஆனால் அவங்க சொல்றதை கண்டுக்காம இயேசுவனை தேடுறாரு அந்த ஸ்திரியை. और परंतु प्रभु जी आकर ढूंढते हैं, அவள் பயந்து போய் நான் ஒளிந்திருக்க முடியாதுன்னு சொல்லி அவள் முன்பதாக வந்து ஆண்டவரே நான் தான் உம்மை தொட்டேன்னு சொல்லி சொல்லுகிறாள். और वो डर जाती है और कहती है मैं छुप नहीं सकती, प्रभु जी मैंने छुआ। அப்போ அந்த ஸ்திரியை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, तब वो स्त्री को प्रभु जी यूं உன் कहते हैं, விசுவாசம் உன்னை ரட்சித்தது, तेरे विश्वास ने நீ तुझे चंगा किया, சமாதானத்தோடு போய் உன் தேவனை நோக்கி உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று சொல்லுகிறார். और तू कुशल से जा, तेरा बीमारी से बची रहेगी। பாருங்க, முதல்ல நம்ம வீட்டுக்குள்ள ஆண்டவர் சமாதானத்தை தராரு. सबसे पहले हमारे घर में प्रभु जी समाधान நல்ல देते हैं। புசித்து கொடுத்து நல்ல நித்திரை இன்பமான நித்திரை கொடுத்து நம்ம வீட்டுக்குள்ள சமாதானமா இருக்கணும் தேவன் விரும்புகிறார். अच्छा खा पी के सोने के लिए परमेश्वर चैन रहने के लिए प्रभु चाहते हैं। இரண்டாவது நம்ம சரீரத்துல கூட நம்ம சமாதானமா இருக்கணும், எல்லா வேதனை நீங்கி நம்ம சமாதானமா இருக்கணும்னு விரும்புகிறார். और अक्सर हमारे शरीर के अंदर भी सारा दुख तकलीफ हटा के चंगाई रहने के लिए चाहते हैं। இந்த நாட்கள்ல சின்ன பிள்ளைங்க கூட தலையை பிடிச்சுக்கிறாங்க, ரொம்ப டென்ஷன் ஆகுது, அமைதியா இரு பேசாதன்னு சொல்லி और சொல்றாங்க. छोटे बच्चे भी बोलते हैं यार मेरे को सर दुखता है यार, ज्यादा बकबक मत करो, அந்த அளவுக்கு டென்ஷன். इतना टेंशन। ஆகையினால ஆண்டவர் சொல்றார், சரீரத்துல கூட எந்த பலவீனம் இருந்தாலும் ஆண்டவர் நீக்கி போட்டு நம்ம சரீரத்துல ஆரோக்கியத்தோடு நம்ம மகிழ்ச்சியோடு கூட இருக்கணும்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். और कितना भी टेंशन हो, अगर तेरे शरीर में आरोग्य होना चाहिए प्रभु जी चाहते ஒருவேளை हैं। உங்க வீட்டுக்குள்ள சமாதானமா நீங்க இல்லைன்னா ஆண்டவர் கிட்ட கேட்கும் போது சமாதானத்துக்கு காரணக்கர்த்தராக அவர் உங்க வீட்டை சமாதானத்தினால நிரப்புவார். अगर तेरे घर में समाधान नहीं है, समाधान का कर्ता आपको समाधान से भरेंगे। ஒருவேளை உங்களுடைய சரீரத்துல ஏதாவது பலவீனம் இருந்தா
அல்லது உங்க குடும்பத்துக்குள்ள யாருடைய சரீரத்திலாங்கிலும் பலவீனம் இருந்தா இந்த வார்த்தை வைத்து ஆண்டவருடைய ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் சரீரத்தை குறித்து எனக்கு சமாதானம் இல்லை, என் சரீரத்துல வேதனை இருக்கு, அதை நீங்கி நான் சுகமா இருக்க உதவி செய்யுங்க சொல்லி ஜெபம் பண்ணீங்கன்னா தேவனுடைய அவருடைய பயங்கரமா ஆண்டவருடைய கரம் உங்க மேல வந்து அமரும். உங்க சரீரத்துல பரிபூர்ணமான விடுதலை உண்டாகும். अगर ये शरीर के अंदर आपको कोई बीमारी कोई तकलीफ है तो ये वचन बोल के आप प्रार्थना करो, प्रभु जीवन को समाधान के अंदर शांति दो। अगर ऐसा बोलोगे तो निकल जाएगा। ஆண்டவரிடத்துல நீங்க உண்மையா விசுவாசமா ஜெபிப்பீங்கன்னு சொன்னா உங்க சரீரத்துல நிச்சயமா உங்களுடைய வேதனை நீங்க சுகமா இருக்க ஆண்டவர் உதவி செய்வார். अगर परमेश्वर से आप सच्चे से आप प्रार्थना करोगे तो परमेश्वर आपके अंदर से बीमारी को हटा के चैन विश्राम देंगे। ஒரு நாள் பார்க்கும்போது நாங்க உள்ளுக்கு போய் வீடு வீடா கைப்பிரதி கொடுத்து கொண்டிருக்கிறோம். एक दिन हम स्वीकार करते करते घर घर आके सो समाचार ஒரு தாயார் அவங்களுடைய ஒரு ஆண் குழந்தைய மடியில வந்து படுக்க வச்சுட்டு வீட்டு முன்னாடி அந்த திண்ணையில உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். और एक माँ देखो तो एक उसका बालक को यानी लड़के को रख के वो आके आगे होटल में बैठी है। போய் அந்த கைப்பிரதியை கொடுத்து இயேசுவை நம்புங்க, இயேசு ரொம்ப நல்லவர், உங்களை ரட்சிப்பாருன்னு சொல்லி சொல்றேன். मैंने आकर एक पर्चा दिया उनको, पर्चा में मैंने कहा प्रभु आपसे प्रेम करते हैं, उन पर विश्वास करो। அவங்க சொல்றாங்க, எந்த கடவுள்ல இருந்து எனக்கு என்னப்பா பிரயோஜனம்? अरे कोई भगवान है कि मेरे को क्या फायदा? என்னுடைய பையன் ஒரு வாரமா ஜுரம் குறையவே மாட்டேங்குது. और मेरा लड़का एक हफ्ते से बीमार है, वो अच्छा नहीं हुआ। இவன் உங்க கடவுள் உண்மையா இருந்தா இந்த என்னுடைய குழந்தையை சுகமாக்கட்டும். अगर आपका भगवान आकर सच्चे है तो मेरे को ये बच्चों को अच्छा करो। குழந்தை மருந்து குடிச்சு குடிச்சு வாயெல்லாம் புண்ணாயிட்டு, ये बच्चा देखो तो दवाई पी पी के मुंह पूरा बिगड़ गया சரீரெல்லாம் அப்படியே பபுள்ஸ் ஆயிட்டு, और शरीर में बबल्स हो गया। மாத்திரைகளை அவங்க குழந்தை உட்கொண்டு உட்கொண்டு மோசமா போயிட்டு இருக்குது. और दवाई गोली को पी पी के वो बच्चा देखो शरीर में बिगड़ गया ஜுரம் குறைஞ்ச பாடு और बुखार नहीं कम हुआ। சொல்றோம், உங்க கடவுள் நீங்க சொல்ற கடவுள் உண்மையானவரா இருந்தா வல்லமையுள்ளவரா இருந்தா என் பையனை சுகமாகட்டும், அப்போ நாங்க இயேசுவை நம்புகிறோம். अगर आपका भगवान सच्चा है, अगर उसमें ताकत है तो अगर ये बच्चों को अच्छा करो तो मैं मानूंगी। இந்த குழந்தை சுகமாயிட்டான்னு இயேசுவை விசுவாசிப்பீங்களா? और हमने पूछा अगर ये बालक अच्छा होगा तो तुम विश्वास நிச்சயமா करोगे? விசுவாசிப்போம். हाँ हम करेंगे। நான் என் கூட இன்னொரு தம்பி இருந்தான். मैं और मेरे साथ एक भाई இந்த था, குழந்தை மேல அப்படியே கை வச்சு ஜெபம் वो बच्चे को हाथ रख के प्रार्थना பண்ணாரு. किए, இரக்கம் பாராட்டு. ये प्रभु आप दया இந்த करो, குழந்தையோட எல்லாம் ஜுரம் நீங்கட்டும். ये बच्चों का सारा बीमारी हटा दो, சமாதானத்தை ये परिवार के अंदर समाधान दो, எல்லாம் வேதனை நீங்க. सारी बीमारी को हटाओ। அந்த குழந்தை மேல கை வைக்கும்போது அவ்வளவு சூடா இருந்துச்சு பாருங்க. और बच्चों के ऊपर हाथ रखे इतना गर्म था, அப்படியே நாங்க ஜெபம் பண்ணிட்டே हम இருக்கோம். प्रार्थना कर रहे थे அப்படியே அந்த சூடு அப்படியே தண்ணீர் என் கையில அப்படியே உணர்ந்தேன். और वो गर्मी कम होते हुए मैं फील कर रहा था। அப்படியே அந்த குழந்தை வந்துட்டு அப்படியே நார்மல் டெம்பரேச்சருக்கு இறங்குது. और वो बच्चा देखो तो नॉर्मल टेम्परेचर में आ गया। ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு அந்த குழந்தை எங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டு, और प्रार्थना खत्म होने का तो बच्चा हंस रहा है। அப்புறம் அந்த அம்மாக்கு உணர்ந்த மடியில தான் அந்த குழந்தை படுத்துட்டு இருக்குது. அவங்க உணர்றாங்க, பரவாயில்லையே நல்லா ஆயிடுச்சுன்னு ஆச்சரியமா பாக்குறாங்க. और वो माँ भी देखो तो खुश हो गई, अरे यार ये बच्चा ऐसा है करके। அப்புறம் எங்களை அவங்க வீட்டுக்குள்ள கூப்பிட்டாங்க. हमको हमारे घर लेकर आए, நாங்க சொல்ற வார்த்தையெல்லாம் கேட்டுக்கொண்டோம். हमारा वचन सुन रहे थे। இன்னைக்கு சரீரத்துல விடுதலை இல்லாம சரீரத்துல பல விதமான போராட்டங்களோடு அநேக ஜனங்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக வைத்தியர்களை போல சுவிசேஷங்கள் ரொம்ப அவசியம். ஆண்டவருடைய வார்த்தை விசுவாசமா சொல்லி ஜெபிக்கிறவர்கள் ரொம்ப அவசியம் பிரியமானவர்களே. और आज के दिन देखो तो बहुत सारे लोग बीमारियों से जूझ के आकर शांति बिगड़ रहते हैं, इसलिए उन लोगों को एक वैद्य यानी एक आकर चाहिए जो प्रचार कर सके प्रभु के बारे நம்முடைய में। சரீரத்துல ஆண்டவருடைய வல்லமை பெற்றுக்கொள்ளணும். हमारे शरीर के अंदर परमेश्वर की सामर्थ्य पानी நம்முடைய है, சரீரத்துல விடுதலை பெறணும். हमारे शरीर में विश्राम पाना है, மத்தவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதமா हम இருக்கணும். दूसरे को भी आशीष का कारण அப்படி रहना நம்ம है। ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வருகிறது. अगर हम यूं प्रार्थना करते तो परमेश्वर की सामर्थ उतर आया है। ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய தழும்புகளால் நாம சுகமானோம். और यशायाह के भविष्यवक्ता किताब में यूं कहा गया है, उनके चोट खाने से हम चंगे हुए। இயேசுவோட கை காயப்பட்டிருக்கு. प्रभु यीशु मसीह के हाथ में घाव है, காயம் ஆனிச்சான தழும்பு இருக்கு. वो घाव तो सूख गया परंतु निशानी है। ஆண்டவரிடத்துல ஜெபிக்கும் போது அந்த தழும்புள்ள கரத்தினால ஆண்டவர் நம்மை தொட்டு சுகமாக்குகிறார். अगर परमेश्वर के पास हम प्रार्थना करते हैं तो वो घाव भरा हाथ से वो रख के हम छू के हमें चंगा करते हैं। அவருடைய கைகள்ல தழும்பு இருக்கிறத பார்த்தா அவர்தான் இயேசு நாம கண்டுகொள்ள முடியும். और उनके हाथ में जो निशानी है वो निशानी को रख के हम ये
वो है करके पहचान सकते எது हैं வரைக்கும் அவருடைய கையில தழும்பு இருக்கும் जब तक उनके हाथ में चंगा चोट ஆகையால रहेगा அந்த இரண்டாம் வருகை வரைக்கும் அவருடைய கரங்கள்ல அவருடைய சரீரத்துல தழும்பு அப்படியே இருக்கும் और दूसरे आगमन तक देखो तो उनके हाथ में वो चोट ऐसा ही रहेगी எப்ப கூப்பிட்டாலும் ஓடி வந்து நம்ம சரீரத்தை தொட்டு அவருடைய தழும்புல கரத்தினால நம்ம சரீரத்தை தொட்டு சுகமாக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் और जब हमें उन्हें पुकारते हैं तो प्रभु जी उतर आके हमारे शरीर को छू के चंगाई करेंगे அநேக பேர் போன்ல ஜெபம் பண்ணிக்குவாங்க बहुत सारे फोन में प्रार्थना அந்த करेंगे போன்ல ஜெபம் பண்ணும்போது கூட தேவ வல்லமை वो फोन में प्रार्थना करते वक्त भी परमेश्वर के सामने சமீபத்துக்கு करते हैं மட்டும் தேவனால தூரத்துக்கு அவர் தேவனாய் वो இருக்கிறார் नजदीक के परमेश्वर मात्र नहीं दूर के भी परमेश्वर है அதனால அந்த ஸ்திரீயானவர் மிகுந்த வேதனையோடு கூட இருந்தார் वो बहन देखो तो बहुत वेदना में थी அவர் அநேக மருந்து மாத்திரைகளை உட்கொண்டு சரீரத்துல சுகம் இல்லை वो बहुत सारे आकर दवाई को खाने के बाद भी उसको आराम नहीं मिला இயேசுவோட சரீரத்தின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டார் प्रभु यीशु मसीह के शरीर के अंदर जो वस्त्र के आंचल को உடனே छुए வேதனை நீங்க அவர் சுகமானா और वो वेदना से दूर हो இதனால गए உங்க சரீரத்துல பல பிரச்சனைகள் இருக்கு आज आपके शरीर में बहुत बीमारी है கட்டுகள் இருக்கலாம் बहुत बंधन है வியாதிகள் இருக்கலாம் बीमारियां है ஆண்டவர் தழும்புள்ள கரத்தோடு கூட தொடும்படி நம்ம மத்தியில் அசைவாடி और हमारा परमेश्वर देखो तो चोट भरे हाथ से हमको चंगाई करने के लिए हमारे मध्य घूम रहे हैं அதனால விசுவாசத்தோடு கூட நீங்க கேட்பீங்களா எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் ஆண்டவர் உங்களை தொட்டு சுகமாக்க தேவன் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் और विश्वास के साथ जो आप मांगते हो परमेश्वर आपको छू के चंगाई करने में सामर्थ है முதல்ல பார்த்த ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள சுகத்தை ஆண்டவர் और सबसे पहले हमारे घर में परमेश्वर शांति देते हैं சரீரத்துக்குள்ள சுகத்தை और उसके बाद हमारे शरीर में शांति देते हैं மூன்றாவது நம்முடைய வாழ்வில ஆண்டவர் சுகத்தை तीसरा हमारे जीवन में शांति देते हैं வசனத்தை வாசிப்போமா वचन पढ़ेंगे ஏசாயா 58 அதிகாரம் 8வது வசனம் ईसाया का किताब देखो तो 58:8 में पढ़ेंगे வாசிங்க அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளித்து இருங்க அப்புறம் வாசிக்கலாம் ஆண்டவர் இங்க சொல்றாரு உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில துளிர்க்கும் तब प्रभु जी कहते हैं तेरा मतलब सुख का जीवन जल्दी से उगेगा நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார் देखो जब मैं आराधना कर रहा था प्रभु जी ने एक दर्शन ஒரு दिया பூமி பாதி பிளந்து இருக்கு एक धरती अर्धा भाग में है மேல பாத்தீங்கன்னா செடி அப்படியே துளி இருக்குது और आगे देखो तो एक पौधा उग रहा है அதனுடைய வேர் பாத்தீங்கன்னா அடியில ரொம்ப ஆழமா போயிருக்கு और वो गहराई में उसका आके बहुत सारा रूट अंदर तक அந்த है பூமியை பிளந்து ஆண்டவர் காட்டுறாரு और वो उसको फाड़ के प्रभु जी दिखा रहे உன்னுடைய हैं வேர் ரொம்ப ஆழமா और போயிருக்கு तेरा आकर बहुत नींव अंदर तक गया है அதனால நீ மீண்டும் துளி இருப்ப आपस तो उगेगा அந்த ஆழத்துல போய் அந்த தண்ணீர் கொண்டு வந்து மேல செடிக்கு கொடுக்குது அந்த செடி அப்படியே துளி இருக்கிறது और गहराई के अंदर से वो आकर वो पौधे के ऊपर वो रखता है वो देखो तो उगता है அப்படிப்பட்ட தரிசனத்தை ஆண்டவர் காண்பித்தார் प्रभु जी ने ये दर्शन दिखाए அப்ப பார்க்கும்போது இங்கே ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு உன் சுக வாழ்வு சீக்கிரத்துல துளி இருக்கும் முதல் சுக வாழ்வு இருந்தது இப்ப இல்லாமல் போய்விட்டது ஆனாலும் மீண்டும் நான் துளிர்க்க செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் और परमेश्वर इधर कहते हैं कि तेरे सुख का जीवन फिर से आने वाला है क्योंकि था अब नहीं है परंतु अब फिर से परमेश्वर तुमको लाने वाले हैं யோபனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் अय्यूब के जीवन में देखते हैं வாழ்வு சுகமா இருந்தது उसका जीवन अच्छा था ஆனா சுகம் பார்க்கும்போது எல்லாமே பட்டு போயிருச்சு और उसके बाद वो सूख गया ஆனால் அவருடைய வேர் ஆழமாய் ஆண்டவரோடு கூட இணைந்து இருந்தது परंतु उसका रूट देखो तो परमेश्वर के साथ गहराई में था மேல சாத்தா எல்லாத்தையும் வெட்டி போட்டோம் और शैतान ने ऊपर सब काट दिए ஒரு துளிர் கூட படவில்லை और एक सूखा भी नहीं मतलब गीला भी नहीं था சோதனை காலம் முடிந்த பிறகு और उसका देखो तो निंदा का टाइम बदल துளிர்க்க செய்தார் परमेश्वर उसको उगवाते உங்களுடைய வேர் ஆண்டவரோடு கூட நல்லா இணைந்திருந்தா எவ்வளவு ஆசீர்வாதங்களை நீங்க இழந்திருந்தாலும் எதை இழந்திருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு நான் மீண்டுமாய் நான் உன்னை துளிர்க்க செய்வேன் என்று अगर आपका जड़ अगर परमेश्वर के साथ गहराई के अंदर है तो इसका मतलब आप जितना भी खोदोगे परमेश्वर आपको देने के लिए और उसमें उगाने के लिए सक्षम है அதான் ஆண்டவர் சொல்றார் சுக வாழ்வு சீக்கிரத்தில் இம்மிடியேட்லி சீக்கிரத்துல துளிர்க்கும் அப்படின்ற और प्रभु जी कहते हैं तेरे सुख का जीवन अभी जल्दी से उगेगा ஒருவேளை உங்களுடைய சுக வாழ்வுக்காக நீங்க அநேக நாள் காத்து கொண்டு இருக்கிறவங்களா
இருக்கக்கூடும். अगर आपके सुख के लिए आप बहुत दिन से इंतजार कर रहे ஆனா இந்த थे, ஆண்டுல ஆண்டவர் சொல்றாரு, ये साल प्रभु जी यूं कहते हैं சீக்கிரத்துல துளிர்த்திடும். जल्दी सूखेगा। நினைக்கிறத விட சீக்கிரத்துல உன் சுக வாழ்வை நான் துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆண்டவர் और तो சொல்றார். सोचने से भी पहले तेरे जीवन के अंदर सुख आकर उगेगा। அடுத்தது வாசிப்போம். उसके बाद पढ़ेंगे, உன் நீதி உனக்கு முன்பதாய் செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாடியே காக்கும். பாத்தீங்களா என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் நம்மளை துளிர்க்க செய்கிறார். परमेश्वर हमको आकर उगाते हैं, நம்முடைய நீதி முன்னாடி போகுது, हमारा धर्म तेरे आगे आगे चलेगा பின்னாடியே ஆண்டவருடைய மகிமை வருது. और यहोवा का तेज पीछे रक्षा करेगा। ஆண்டு துளிர்க்க செய்யறார். और जहाँ कहीं जाएंगे प्रभु उधर आपको उगाएंगे। நம்முடைய நீதி முன்பதா போகுது, हमारा धर्म आगे जाएगा, நம்முடைய அநியாயம் போல நம்முடைய நீதி போகுது. हमारा धर्म नहीं धर्म जाएगा அந்த நீதியின் பாதையில நம்ம நடக்கிறோம். और धर्म के मार्ग में हम जाएंगे। இதுதான் நம்ம சங்கீதம் 15 கூட இன்னைக்கு நம்ம வாசித்தோம். हम वचन संहिता में इधर पढ़े थे, இப்ப நீதி நமக்கு முன்னாடி போகுது, हमारा धर्म आगे गया। நீதியின் வழியில நடக்க நடக்க பின்னாடியே மகிமையும் நம்மள ஃபாலோ பண்ணுது. अगर हम धर्म के मार्ग पे चलेंगे तो पीछे परमेश्वर का तेज हमारा पीछे ஒரு आता है। glorious life, ஒரு மகிமையுள்ள ஒரு வாழ்க்கைய இந்த பூமியில நம்ம வாழ முடியும். एक महिमा भरा जीवन ये धरती पे हम बिताएंगे। ஆனா நம்முடைய வேர் எப்படி இருக்கணும்? ஆண்டவரோட ஆழமா, ஆண்டவரோட ரொம்ப பிணையாததாக, ஆண்டவரோட ரொம்ப இணைந்து இருக்க வேண்டும். परंतु हमारा नींव देखो तो हमारा जड़ देखो तो परमेश्वर के साथ एकदम गहराई में एकदम साथ रहना है। ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ள சுகத்தை கொடுக்க விரும்புகிறார். परमेश्वर हमारे घर में चैन देंगे, ஆண்டவர் நம்ம சரீரத்துல சுகத்தை கொடுக்க परमेश्वर விரும்புகிறார். हमारे शरीर में चैन देते हैं நம்ம வாழ்வில ஆண்டவர் சுகத்தை கட்டளை விரும்புகிறார். और हमारे जीवन में परमेश्वर चैन देते हैं। யாருடைய வாழ்க்கை எல்லாம் பட்டு போயிருக்கும், जिस जीवन का सुख गया है யாருடைய வாழ்க்கை எல்லாம் காய்ந்து போயிருக்கும், और आकर एकदम बिछड़ चुका है, ஆண்டவர் இந்த நாளிலுமாய் சொல்லுகிறார், और उनको प्रभु जी आज कहते हैं நான் மீண்டுமாய் துளிர்க்கும்படி செய்வேன், फिर से मैं तुझे उगाने वाला हूँ, நான் மீண்டுமாய் உன்னை துளிர்க்கும்படி फिर செய்வேன். से मैं तुझे उगाने वाला हूँ। கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு அல்லேலூயா சொல்லுவோமா? हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஆகினால பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து நீங்க ஆசீர்வதிங்க. बाजू वाले को देख के आप आशीर्वाद அவங்கள करो, பார்த்து சொல்லுங்க, उनको देख के बोलो நீ சீக்கிரமா துளிர்ப்ப. और तू जल्दी उगने वाला है। நீங்க சொல்றத பார்த்தா நீங்க எப்படி துளிர்த்திருவன்னு பாத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சொல்லுங்க, நீங்க மீண்டுமாய் துளிர்ப்பீங்க, आप फिर से उगने वाले हो, நீங்க மீண்டுமாய் துளிர்ப்பீங்க. आप फिर से उगने वाले हो। ஹalleluya. हालेलुया। அதனால இப்ப நாமளே நம்மை பார்த்து சொல்லுவோம், நம்மளுக்கு கையை தலைமையில வச்சு சொல்லலாம், हम अपने आप से कहेंगे நான் மீண்டுமாய் துளிர்ப்பேன், हम फिर से उगने वाले हैं, என் தலை மீண்டுமாய் உயர்த்தப்படும், मेरा सर फिर से ऊंचा होगा, என் ஜனங்கள் மத்தியில मेरे लोगों के बीच में ஆசீர்வாதமாய் मैं आशीर्वाद से रहूंगा। ஹalleluya. हालेलुया ஹalleluya. हालेलुया। அதனால இதுதான் தேவனுடைய சித்தம். நம்முடைய வேறு ஆழமாய் கடந்து சென்று ஆண்டவரோடு கூட இணைந்திருக்கிறான்னு சொல்லி தினந்தோறும் நம்ம செக் பண்ணிக்கணும். और हमारा नींव यानी हमारा जड़ परमेश्वर के अंदर गहराई में है कि नहीं, हमको देखना है। ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நானே வந்து ஜீவ தண்ணீரா இருக்கிறேன். क्योंकि हमारा प्रभु जी कहते हैं मैं जीवन का जल हूँ। அந்த வேர் என்ன செய்யுது வேலை? वो जड़ क्या करता है? அந்த வேர் ஆழமாய் தண்ணீர் இருக்கிற இடத்துக்குள்ள போய் வந்து என்ன செய்யுது? பாய்ந்து போய் அந்த தண்ணீர்ல இணைஞ்சது, கனெக்ஷன் கொடுத்தது. वो जड़ क्या करता है? वो पानी कहाँ तक मिलेगा वहां तक वो गहराई में जाके वहां से पानी लेके पौधे को அந்த देगा, வேர் மூலமா தண்ணீர் இழுத்து அந்த செடிக்கு கொடுக்குது. और वो जड़ के द्वारा पानी को चूस के देखो तो पौधे को देता है। தினந்தோறும் நீங்க தேடி போய் அந்த ஜீவ தண்ணீரோட இணைஞ்சிடணும். और प्रतिदिन आप दौड़ के जाके वो जीवन के जल के पास चले। 42வது சங்கீதத்துல சொல்றார், மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுது போல தேவனே என் ஆத்மா மேல வாஞ்சித்து கதறுகிறதுன்னு சொல்றார். और इसी प्रकार भजन संहिता वाले 45 में यूं कहते हैं, जैसे हरण पानी के लिए आता है, हे परमेश्वर मैं आपके लिए आपता हूँ। தினந்தோறும் நம்ம ஆண்டவர் மேல வாஞ்சியா இருக்கணும். प्रतिदिन परमेश्वर के அந்த पास जगह ஜீவ रहना है தண்ணீர் மேல வாஞ்சியா और இருக்கணும். जीवन के सोते के पास ஆண்டவரோடு जाकर கூட रहना है, இணைந்திருக்கும். परमेश्वर साथ रहना है। நீங்க காஞ்சி கருவாடு போல ஆயிருக்கலாம், ஆனா அந்த வருடத்துல நீங்க துளிர்க்க ஆரம்பிப்பீங்க. अगर आप सूख भी जाओगे तो भी ये साल आप सूखोगे, குடும்பம் துளிர்க்கும், आपका परिवार सूखेगा வேலைகள்ல ஒரு துளிர்க்கும், और आपका परिवार வியாபார नौकरी उगेगा, துளிர்க்கத்தை நீங்க உணர்வீங்க. आप उगने हुए देखेंगे, ஆவிக்குரிய காரியங்கள் துளிர்க்கிறத अब आत्मिक कार्य उगेगा देखेंगे, எல்லாமே ஆக்டிவ் ஆயிடும். सब चालू हो जाएगा। அதெல்லாம் ஆக்டிவ் இல்லாம இருந்துச்சு, அதெல்லாம் எல்லாம் ஆக்டிவ் ஆயிடும். और जो काम नहीं करता तो वो काम करेगा। அதனால நீங்க தினந்தோறும் அந்த வார்த்தையை சொல்லுங்க, आप प्रतिदिन ये वचन बोलो, நான் இப்ப துளிர்க்க मैं போகிறேன், उगने वाला हूँ, ஆண்டு இந்த வருடத்துல என்ன துளிர்க்க. परमेश्वर मुझे ये साल उगाएंगे।
நான் இழந்த எல்லாம் இரட்டிப்பா பெற்று और जो मैं खोया मैं दुगना पाने वाला हूँ। யோபு அப்படிதான் துளிர்க்க செய்தார் ஆண்டவரே, அவங்க இழந்த எல்லாவற்றையும் இரட்டிப்பா और பெற்று अय्यूब ऐसा ही देखो तो आकर परमेश्वर ने दुगना उगाया। குடும்பத்துல சுகம், சரீரத்துல சுகம், நம்முடைய வாழ்வில் ஒரு சுகத்தை கட்டளையிட்டு परिवार में सुख, शरीर में सुख, हमारे जीवन में सुख। எப்படிப்பட்ட சுகனா ஒரு குளோரியஸ் லைஃப், ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இப்படியும் கிறிஸ்தவங்க பூமியில வாழ முடியுமான்னு ஜனங்க ஆச்சரியப்படுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அவ்வளவு மகிமையுள்ளதா இருக்கும். और क्रिश्चियन लोग ऐसे धरती में जी सकते हैं कि जीते हैं करके हमारा जीवन इतना ग्लोरियस यानी महिमा भरा होगा। ஒரு கிராமத்துல ஒரு ஏழை ஊழியக்காரர் இருந்தார். एक गांव में एक गरीब सेवक थे சைக்கிள்ல டெய்லி போய் வந்து சுவிசேஷம் சொல்லுவார். और साइकिल में रोज आकर से समाचार सुनाते थे। ஒரு நாள் நல்லா ஜெபம் பண்ணி படுத்து தூங்குறாரு. एक दिन अच्छा प्रार्थना करके सो गए, ரொம்ப இன்பமான நித்திரை, एकदम अच्छे सा नींद, பயங்கரமான ஒரு சொப்பனத்தை एक अच्छा सपना। அவர் என்னன்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு பயங்கரமா ஊழியத்துக்காக एक கூப்பிடுறாங்க. जगह उनको सेवकाई के लिए बुलाते हैं, அந்த இடத்துல ஃபிளைட்ல போய் இறங்குறாரு. वो फ्लाइट में उतरते हैं எல்லாம் அவரை வரவேற்க எல்லாம் சூட் எல்லாம் போட்டு பயங்கரமான விலை உயர்ந்த கார்ல எல்லாம் காத்திருக்கிறாங்க. और सब लोग सूट बूट पहन के देखो तो महंगी कार में वो खड़े हैं उनको அப்படியே welcome அப்படியே के लिए। தலையாட்டிட்டு அந்த கார்ல ஏறி போறாரு. और ऐसे ही वो सर इलाके गए वो कार पे चढ़ते हैं பொழுது வெடிஞ்சோன்னா ஆச்சரியமா பாக்குறாரு. और आँख खुलता है तो आश्चर्य से देखते हैं, வெளியே கார் இருக்குதா, बाहर कार है, போய் பார்த்தா சைக்கிள் தான் இருக்கு. बाहर साइकिल है। அவரே தன்னை தானே சிரிச்சுக்கிட்டாரு. फिर अपने आपस गए, அவங்க மனைவி கிட்ட சொன்னாரு अपने पत्नी से कहा இது உங்களுக்கே கொஞ்சம் அதிகமா இல்ல, और आपके लिए बहुत ज्यादा नहीं है, ஓவரா இல்ல உங்களுக்கு, आपको बहुत ज्यादा नहीं கனவு காணுங்க, கொஞ்சம் லிமிட்டா காணுங்க. है। सपना देखो अपन थोड़ा अपने देख के करो। கனவு நம்ம லிமிட் பிரமா வரும், सपना अपने लिमिट से थोड़ी आता है, லிமிட் பிரகாரமா அனுப்பும். परमेश्वर का लिमिट में आता है। பாருங்க குறைந்த 6 மாதத்துக்குள்ள खाली कम से कम 6 महीने के अंदर அந்த சொப்பனம் அவர் வாழ்க்கையில நிறைவேறி वो सपना उनके जीवन में पूरा ஆண்டவர் हुआ। செய்ய போறத தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொப்பனத்தின் மூலமா வெளிப்படுத்துறார். और परमेश्वर जो करते हैं वो सपना के द्वारा पूरा करते हैं। பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்துல எங்க போனாலும் அற்புதம் அடையாளம் நடந்துச்சு. और वो गांव में कहाँ कहीं जाते चमत्कार होने लगी। இது யாரையும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ஒரு பெரிய ஒரு பட்டணத்துல அவர் வந்துட்டு ஊழியத்தை 2-3 நாள் சுகமளிக்கிற கூட்டத்துக்காக கூப்பிட்டாங்க. और ये जानने के बाद उनको चंगाई करने वाले सेवकाई मतलब मीटिंग में उनको बुलाए 3 दिन के लिए। ஃபிளைட் டிக்கெட் எல்லாம் அனுப்பிச்சிட்டாங்க. फटाफट फ्लाइट टिकट भेज दिए, ஃபிளைட்ல எப்பவும் போனதே இல்ல, फ्लाइट में गए नहीं, ஃபிளைட்ல போய் இறங்குறாரு. फ्लाइट में उतरते हैं। இவர் கண்ட கனவு பிரகாரமா इन्होंने जो सपना देखा இவரை கூப்பிடுறதுக்கு ஒரு 10 பேர் நல்ல சூட்டோட நல்ல விலை உந்த கார்ல நிக்கிறாங்க. और उनको बुलाने के लिए 10 लोग सूट वूट पहन के कार पे बैठे खड़े हैं மாலைகளையும் பெரிய பெரிய பொக்கெல்லாம் வச்சு நிக்கிறாங்க. और फूल का हार माला लग के बैठे हैं அப்படியே இறங்கி நின்னு அப்படியே ஸ்டன் ஆயிட்டாரு. और खड़े होके स्टन हो गए। சொப்பனத்துல கண்டதுல ஒன்றும் குறையாம அப்படியே நடந்தது. और सपना में जो देखा वो पूरा हुआ। உங்க வாழ்க்கை சுகமா இருக்கும்படி ஆண்டவர் திட்டம் பண்ணிட்டாருன்னா யாருமே தடை செய்யவே முடியாது. अगर ये आपके जीवन यानी सुख से रहने के लिए प्रभु ने प्लान कर दिया तो कोई नहीं रोक सकता। ஆண்டவர் ஏன் வெளிப்பாட கொடுக்கிறாரு? क्यों प्रभु आपको प्रकाशित देते ஆண்டவர் हैं? ஏன் சப்பனத்தை क्यों கொடுக்கிறாரு? प्रभु जी सपना देते हैं? செழிப்பாக்க போற நீ தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நீ ஆயத்தமாகணும். மென்டலி, பிசிக்கலி, ஸ்பிரிச்சுவலி நீ வந்து ஆயத்தமாயினன்றதுக்காக அந்த சொப்பனத்தை முன்கூட்டி ஆண்டவர் உனக்கு கொடுக்கிறார். और प्रभु जी ये सपना आपको इसलिए देते हैं कि आपको सिर्फ तैयार रहना है। ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே எனக்கு சொப்பனத்தினால பேசுங்கன்னு ஜெபம் பண்ணி தூங்குறேன். आप प्रार्थना करके सो बोलो प्रभु हमसे सपने में बात ஆண்டவரே कीजिए। தரிசனத்தினால என்னோட பேசுங்க. प्रभु जी दर्शन से कीजिएगा। நீங்க நினைக்கிறத ஒரு 100 மடங்கு ஆண்டவர் வேற விதத்துல ஆண்டவர் சொப்பனத்தை காட்டுவார். आप जो सोचते हैं उससे बढ़ के 100 गुना प्रभु जी आपको दिखाएंगे அந்த सपना में। சொப்பனத்தை டைரியில எழுதி வைங்க. तो सपना डायरी में लिख दो, நிச்சயமாய் ஒரு நாள் நடக்கும். वो जरूर वो एक दिन पूरा ஆண்டவர் होगा। இந்த நாள்ல சொல்றாரு சீக்கிரத்திலே துளிர்க்கும். और प्रभु जी कहते हैं जल्दी, நீ கண்ட சொப்பனம் சீக்கிரமா நடக்கும். और जो सपना देखा है जल्दी ही होगा। ஆண்டவர் உன்னை கனப்படுத்த प्रभु तुझे விரும்புகிறார். आदर करने वाले हैं, ஆண்டவர் உன்னை மேன்மைப்படுத்த प्रभु आपको விரும்புகிறார். ऊंचा करने वाले हैं மகிமையான வாழ்க்கைக்குள்ள உன்னை கொண்டு போக ஆண்டவர் और விரும்புகிறார். तुझे महिमा का जीवन देने के लिए प्रभु चाह रहे हैं। அதனால இது கொஞ்சம் ஓவரான்னு சொல்லி ஜனங்க சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் வேற மாதிரி உன்னை யோசிக்கிறாரு, வேற மாதிரி உன்னை வழி நடத்த. और तू कुछ ये ज्यादा ही करके दूसरे लोग बोलेंगे प्रभु परमेश्वर दूसरा चाहते हैं। எல்லாரும் சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. आमीन ஆமென். आमीन। அதனால நம் மனிதர்கள் நம்ம குறித்து வந்து திட்டமிடுகிறது வேற, தேவன் நம்மை குறித்து திட்டமிடுகிறது அவருடைய லெவலுக்கு திட்டமிடுறார், நம்முடைய லெவலுக்கு இல்ல, அவருடைய லெவலுக்கு நம்ம திட்டமிடுகிறார். देखो इंसान का प्लानिंग अलग होता है परंतु हमारे प्रभु जी का प्लानिंग अलग होता है, वो अलग लेवल का होता है। அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ये प्रिय परमेश्वर के இங்க बच्चों, வழி விலகின ரூத்தின் வாழ்க்கை என்ன செஞ்சா கசந்து போயிடுச்சு. और इधर मार्ग भटकने वाली रूत का जीवन बिगड़ गया। ஆண்டவர் நல்ல பெத்லகேம்
பெத்லகேம்ல வச்சிருந்தாரு बेतलेहम में रखे थे, நல்ல அப்பத்தின் வீடு अच्छा खाने का घर। அவன் என்ன செஞ்சா அந்த வாழ்க்கை கசந்து போய் என்ன செய்யறான், போதும் நான் மோவாபுக்கு போகணும்னு சொல்லி குடும்பத்தோட மோவாபு போறான். और वो क्या करते हैं, नहोमी आकर मोआब को चली जाती है। கொஞ்சம் வந்து அங்க பஞ்சம் உண்டாச்சு, उधर अकाल हुआ, கொஞ்சம் குறைபாடு உண்டாச்சு. कमी हुई थी, நான் மோவாபு போயிடுறேன், அங்க நல்ல ஆதாரம் இருக்கு तो मैं मोआब चली जाऊंगी, उधर அப்படின்னு खाना है। குடும்பத்துல போறாங்க. ऐसा परिवार के साथ அதனால जाते हैं। இதுக்கு நான் ஒரு பேர் கொடுக்கிறேன், வழி விலகின தூத்தின் வாழ்க்கை கசந்தது. और के मार्ग भटकने वाला ऐसा करके मैं कहूंगी। கொஞ்ச நாள் போய் வேலை செஞ்சாங்க, பண காசு எல்லாம் சம்பாதிச்சாங்க, சுகமா இருந்தாங்க. और थोड़े दिन खाना वाना मतलब कमाई वमाई सब की, ஆனா பிள்ளைங்களுக்கு பெண் கொள்ள வந்து அந்த மோவாம் ஸ்திரீகளை வந்துட்டு அங்கிருந்து வந்துட்டு சபிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து பெண் கொள்ள ஆரம்பித்தாங்க. और उसके बाद लड़कियों मतलब उसके लड़के लोग को शादी के लिए श्रापित मोआबियों को से शादी किया। முதலாவது பையனுக்கு ரெண்டாவது பையனுக்கு ரெண்டுமே அங்கிருந்து பொண்ணு எடுத்தாங்க. और पहला लड़का दूसरा लड़के को शादी करवा दी। அது தேவனுக்கு பிரியம் இல்ல. और प्रभु को नहीं पसंद ஏன்னா था, அவிசுவாசியோடு கூட வந்துட்டு என்ன செய்யக்கூடாது, எவ்வளவு வேணும் பிணைந்து இருக்க கூடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. क्योंकि अविश्वास के साथ रिश्ता रखना नहीं है करके हमारे प्रभु ने कहा है। அவங்க பிணைந்துட்டாங்க, रिश्ता रख ஏதோ लिया, பஞ்ச பிள்ளைங்க போனாங்க, பணம் சம்பாதிச்சாங்க, சாப்பிட்டாங்க, புசித்தாங்க. மீண்டுமாய் அவங்க பெத்லகேமுக்கு திரும்பி வந்திருக்கணும், அவங்க திரும்பி வரல. அங்க ஆழமாய் அந்நிய ஜனங்களோட பாவத்தோடு கூட சம்பந்தம் கலந்துட்டாங்க. और देखो तो जैसे आके आकर अकाल मतलब अकाल के लिए गए, खामाया घर आ जाना था, परंतु वो रिश्ते रख दिए। ஆண்டவரோடு கூட இருந்த அந்த வேர் துண்டிக்கப்பட்டுச்சு. परमेश्वर के साथ जड़ टुकड़ा हो गया। அந்நிய ஸ்திரீகள் வரும்போது என்ன செய்யும், ஆண்டவரோடு கூட இருக்கிற வேரை தான் அவங்க துண்டிக்க பார்ப்பாங்க. और अन्य स्त्री से विवाह करते तो वो क्या करेंगे, परमेश्वर के साथ जो जड़ है वो तो